சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும், நம்முடைய அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடவே என்னுடைய அன்பு மற்றும் வாழ்த்துதல்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் சகோதர சகோதரிகளாகிய அடியேன் சார்ந்திருக்கிற சென்னை கோயம்பேடு சபையினுடைய சகோதர சகோதரிகளின் வாழ்த்துதல்கள் கூட உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் கிருபையாய் காத்து வழிநடத்தி இந்த நாளில் கூட அநேக வருஷங்களுக்கு பின்பு சபையாராகிய உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான சிலாக்கியத்தை அடியேன் பெற்றதற்காக இரட்சகர் மூலமாக நாம் தேவனுக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறோம். நாம் இன்றைய நாள் பாடத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக பாடத்தினுடைய தலைப்பு உண்மையான மன தாழ்மைக்குள் உள் அடங்கியிருப்பது என்ன? உண்மையான மனத்தாழ்மைக்குள் உள் அடங்கியிருப்பது என்ன? பாடம் அங்க தலைப்பு கேள்வியோட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆதார வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஆதார வசனம் நமக்கு நன்கு பரிச்சயமான வசனம். நாம் ஒருவேளை அதை மனதில் பதிய வைத்து கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அநேக பாடங்களில் இவைகள் நமக்கு வெளிப்படுத்துகிற வசனமாக இருக்கிறது. பாடத்தினுடைய தலைப்பு மீண்டும் கவனிக்கும் போது இது என்ன பாடமாக இருக்கும் என்று யோசிக்கும்போது, உபதேச அடிப்படையில் இருக்குமா அந்த பாடம் என்றால்? இருக்குமா? ம். சகோதரர்கள் பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்தா கேரக்டர் ஸ்டடி பாடம் மாரி தான் இருக்கு இல்லையா? நமக்கு தான் கேரக்டர் ஸ்டடி தேவையில்லையே. நம்ம கேரக்டர்ல டெவலப் ஆயிட்டோம்ல. இல்லையா? வேணுமா நமக்கு கேரக்டர் இன்னும் ஸ்டடி? இன்னும் தேவை. வேணும். சரி வேண்டும். ஓகே. ஆனா இங்க கேரக்டர் ஸ்டடின்னா கொஞ்சம் அட்வைஸ் பண்ற மாரி இருக்கும். நம்ம ஏத்துப்போமா? விசேஷமா நம்ம மாவட்டத்துல இருக்கவங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காது அப்படித்தானே? அது கொஞ்சம் லேசான காரியம் இல்ல, கடினமான காரியம். அட்வைஸ் பண்றது. பட் இந்த பாடம் அட்வைஸ் மாரி இருக்காது. அது கேரக்டர் மாரியும் இருக்காது. இது ஒரு ரிசர்ச் ரிசர்ச் ஸ்டடி மாரி இருக்கும். என்ன ரிசர்ச்ன்னா, கேரக்டர ரிசர்ச் பண்ற மாரி இருக்கும். சரி, நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். பாடத்தினுடைய ஆதார வசனம் மீண்டும் நம்ம வாசிக்க கேட்கலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஆமாம். ஒன்றையும் என்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 31வது வசனம் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் ஆகையால் நீங்கள் புசித்தாலும், குடித்தாலும், எதை செய்தாலும் எதை செய்தாலும், எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இந்த ஒன்றையும் என்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம இப்படியாக புரிந்து கொள்ளலாம். அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், சத்தம் செய்தவர்கள், அவர்கள் எதை செய்தாலும் என்பது மாம்ச பிரகாரமான காரியம் இருக்குது. புசித்தல், குடித்தல். அப்புறம் எதை செய்தாலும் இருக்குது. சிந்தனை வருதா இங்க? இங்க வரலல்ல? ஆனா சிந்தித்தா கூட தேவனுடைய நாம மகிமைக்கு என்று சிந்திக்க வேண்டும். அப்படியாக தான் அந்த வசனத்தினுடைய உள்ளர்த்தம் நமக்கு கற்பிக்கிறது. இப்போ ஆதார வசனத்துக்குள்ள மீண்டும் நம்ம பார்க்கும்போது, இன்னும் 2 வசனங்கள், அடுத்த வசனம் கூட போடுங்க. ஆ, படிங்க. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள். அப்புறம் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆமாம். கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளணும். கனம் பண்றதுல ஒருவருக்கொருவர் என்ன பண்றோம்? முந்திக் கொள்ளணும். சகோதர சகோதரிகள் நம்ம ஒருவர் பார்க்கும்போது வாழ்த்துதல் சொல்றோமா? கனம் பண்றோமா? வாழ்த்துதல். வாழ்த்துதல் தான் சொல்றோம் இல்லையா? கனம் பண்ற வாய்ப்பு இருக்கா?
வசனம் சொல்லுது, ஒருவர் கனம் பண்றதுல என்ன பண்ணிக்கணும்? முந்திக் கொள்ளுங்கள். முந்திக்கணும்னு சொல்றோம். பட் நம்முடைய பழக்கம் அப்படி இருக்குதா? வாழ்த்துதல் தானே சொல்றோம். இதுதானே கனம். அதான் கனம் பண்றதா? விஷ் பண்றோம் இல்லையா? வணக்கம் சொல்லுவோம். விஷ் பண்ணுவோம். நம்ம பேர் கிறிஸ்தவ அமைப்புல இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? ஸ்தோத்திரம் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். அது நம்மகிட்ட பழக்கமா இல்ல. மாறிச்சு இல்லையா? இப்ப மாறி போச்சு. வணக்கம் சொல்லுவோம். அதனுடைய அர்த்தம் கை கை கொடுப்போம். ஷேக் ஹேண்ட் பண்ணுவோம். ஓகே, வெரி குட். விளக்க ஆரம்பிப்பாங்களா? நல்லது. ஓகே. எதை செய்தாலும் நம்ம என்ன சொல்றோம்னா, வாழ்த்துதல் சொல்றோம். ஏன் வாழ்த்துதல் சொல்றோம்? கொஞ்சம் யோசிக்கணும். அப்படித்தானே? வசனம் நமக்கு கற்பிக்கிறது. வாழ்த்துதல் சொல்றதுல தப்பில்ல. ஆனால் கனம் பண்ணுங்க சொல்றாரு. அப்போ கனம் பண்றதுல என்ன பண்ணிக்கணும்? முந்திக் கொள்ளணும். இப்ப இந்த வசனத்தை ஆதார வசனத்தோடு பொருத்தும்போது, சகோதர சகோதரிகளை என்ன பண்ணணும்? ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக கருதும்போது, அந்த வாழ்த்துதல் கூடவே என்ன வந்துடும்? கனமும் வந்துடும். பார்த்தீங்களா? அப்ப வாழ்த்துதல் தான் சொல்றோம். ஆனாலும் அதுக்குள்ள என்ன இருக்குது? கனமும் அங்க பொருந்தி இருக்குது. நம்ம மறந்துட மாட்டோம்னு நினைக்கிறோம். வெரி குட். அடுத்த வசனம் கூட போடுங்க பிரதர். அதுக்கு அடுத்தது. வார்த்தையினாலாவது, வ கிரியையினாலாவது, ம், நீங்கள் எதை செய்தாலும், ம், அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து, ம். அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இப்போ வார்த்தை சகோதரர்கள், சகோதரிகள் ஒருவர் சந்திக்கும்போது, எத பேசினாலும் யார நினைவுபடுத்தணும் நம்ம? கர்த்தர் இயேசு மூலமாக பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக செய்யணும். இப்ப பாருங்க நமக்குள்ள என்ன உறவு இருக்குது? என்ன பந்தம் இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு தான் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம ஒருவரை ஒருவர் பார்க்கும்போதும், வாழ்த்தும்போதும், நமக்குள் இருக்கிறதான அந்த பந்தம், அது கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு என்பத நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டோம்னா, கட்டளைக்கு கீழ்ப்படியிறது கொஞ்சம் கடினமா இருந்தா கூட அத செய்யணும். அப்ப பாருங்க இனிமேல் நம்முடைய பழக்கவழக்கம் வாழ்த்துதல் சொல்லிட்டா கூட, என்ன என்று எண்ணிட்டு வாழ்த்துதல் சொல்லணும்? சகோதர சகோதரிகளை தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக கருதி வாழ்த்து சொல்லணும். நம்ம சூழலுக்கு அதெல்லாம் ஒத்து வருமா? இதெல்லாம் செய்ய முடியுமா அதெல்லாம்? வெளியில வாழ்த்துதல் தான் சொல்லுவோம். வணக்கம் தான் சொல்லுவோம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கணும்? தேவன் வார்த்தைய கவனிப்பாரா? இருதயத்த கவனிப்பாரா? இருதயத்தை. அதுதான் பிரமாணமும் சொல்லுது. பார்த்தீங்களா? அப்போ ஏன் கனம் பண்ணணும் சொல்லுங்க? ஏன் சகோதர சகோதரிகள கனம் பண்ணணும்? யோசிச்சிருக்கீங்களா? தேவனுடைய ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். நானும் அப்படிதான், நீங்களும் அப்படிதான். அப்படின்னா, நமக்குள்ள என்ன இருக்குதுன்னா, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலான அந்த விலை கிரயத்தின் மூலமாக நம்ம மீட்கப்பட்டவர்கள். அப்படின்னா நமக்கு ஒரு மதிப்பு தேவனுடைய பார்வையில இருக்கும் பட்சத்தில், நாம் மாம்சத்தில் ஒருவரை சந்திக்கும்போது என்ன பண்ணணும்னா, கனம் பண்ணணும் என்கிறத பார்க்கிறோம். இந்த கனம் பண்ணுகிற ஒரு தன்மை மத்த மாவட்டங்கள்ல, இல்ல பிற ஊர்கள்ல இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் ஆமாம் கன்சிடர் பண்ணலாங்கிற ஒரு தன்மை இருக்கும். ஆனா நம்ம மாவட்டத்த பொறுத்தளவுல, அது கொஞ்சம் கடினமான காரியம். நீங்க வேணும்னா இத டெஸ்ட் பண்ணணும்னா, ட்ரெயின்ல டிராவல் பண்ணியிருப்பீங்க நீங்க. ட்ரெயின் நாகர்கோவில்லேருந்து திருநெல்வேலி போகும். அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து அடுத்த ஒரு மதுரை, அப்படி போயிட்டே இருக்கும். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பேசுற பேச்சு பாருங்க, இந்த காலி செம்புல பழைய செல்லா காச போட்டு குலுக்குற மாரியே இருக்கும். அப்படித்தானே இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. ஒரு மேட்டரும் இருக்காது. என்னமோ பெரிய விஷயத்த பேசுற மாரி அ பேசிட்டு இருப்பாங்க. இது இந்த ஊருக்கான பண்பு. அப்படின்னா, மத்தவங்கள கனம் பண்றதுல நம்ம போனோம்னா, என்ன இருக்கணும்னா, தாழ்மை என்கிற பண்பு அவங்களுக்குள்ள இருக்கணும். இதுதான் பாடத்தினுடைய பாயிண்ட்ன்னு பார்த்துக்கிறோம். இப்போ இந்த கனம் பண்ணுதல், அது நாம் தேவனை கனம் பண்ணுவோம். கர்த்தர் இயேசுவை கனம் பண்ணுவோம். சகோதர சகோதரிகளை கனம் பண்ணுவோம். ஆனா என்ன மனநிலையோடு கனம் பண்ணுகிறோம் என்பது அங்கு கேள்வியாக இருக்கிறது. பாடத்துல சகோதரர் ஆரம்பிக்கும்போது, பணிவு என்கிற மனப்பான்மை, தாழ்மை என்கிற மனப்பான்மை, நம்மெல்லாம் யார் சொல்லுவோம்? தேவனுடைய தேவனுடைய பிள்ளைகளா? புத்திரர்களா?
சரி, பிள்ளைகள்னா என்னது? புத்திரர்கள்னா யாரு? ஆ? செலக்டட். ஓகே. வாரிசுதாரர்கள். பார்த்தீங்களா? அப்போ கிறிஸ்துவின் உடன் அங்கங்கள். அப்படி நம்ம நெனச்சுட்டோம்னா, அவங்க யாரு? மத்தவங்க இல்ல. பிள்ளைகள் என்று பொதுவாக சொல்லுகிறவர்கள் அல்ல. புத்திரர்கள் என்று சொல்லுகிறவர்கள், அவங்க இருதயத்த கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். பார்த்துருக்கீங்களா? இருக்கா? இருதயம் இருக்கா எல்லாருக்கும்? இருக்கு. லிட்டில் ஹார்ட் இருக்கும்ல? சரி. அந்த லிட்டில் ஹார்ட்ட ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்களா எப்பாவது? டெய்லியும் பார்க்குறோமா? என்ன எழுதியிருக்கும் அங்க? அந்த இருதயத்துக்குள்ள என்ன எழுதியிருக்கும்? படிக்கலையா அந்த பேஜ்? இருதயம் ஓப்பன் பண்ணி படிக்கவே இல்லையா இன்னும்? அந்த இருதயத்த ஓப்பன் பண்ணி பார்த்தோன்ன, பெருமை, தற்பெருமைன்னு எழுதியிருக்கும். இப்ப நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. படிக்கலாம். பெருமை, தற்பெருமை அப்படின்னு எழுதியிருக்கும். எப்ப எழுதப்பட்டது அது? என் தாய் நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை எப்போ உருவாச்சுன்னா, தேவன் அந்த இருதயத்த டிசைன் பண்ணும்போதோ, அல்ல அத சிருஷ்டிக்கும்போதோ, உருவாக்கும்போதோ அப்படி எழுதல. ஆனா எழுதப்பட்டுச்சு முதல் கேள்வியிலேயே. நீங்கள் உங்கள் கண்கள் திறந்து தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொன்ன உடனே, இந்த அம்மாவுக்கு பெருமை வந்துச்சு. எழுதிட்டாச்சு. ஓ! தேவர்களைப் போல ஆவோமா? அப்ப இதுவரைக்கும் நம்ம கண்ணுல பார்க்காம, வாய்ஸ் மட்டுமே கேட்டுட்டு இருக்கோம். இனிமேல் விஷுவலும் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன வந்துச்சு? பெருமை வந்துச்சு, எழுதிட்டாங்க. இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய இருதயத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு, அதை மாற்றி எழுதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. தாழ்மை என்கிற குணம் இருக்குதா? இல்லையா? என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சகோதரர் இந்த பாடத்துக்கு லைன் எழுதும்போதே, ஃபர்ஸ்ட் லைன் இத தான் எழுதுறார். இருதயத்த கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்க. அங்க தாழ்மை என்கிற குணம் இருக்குதா என்கிறத பா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லல. நிச்சயித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இருக்கிறது என்பதை அங்க நிச்சயித்துக் கொள்ளுங்கள் என்கிற வரிகள் எழுதுகிறது. த லோலினஸ் ஆஃப் மைண்ட். தாழ்மையுள்ள மனம். அது இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டோம்னா இருக்குமா? என்ன பிரதர் கேள்வி கேட்கறதுக்கு தான் அங்க இந்த ட்ரெயின் ஏறி வந்தீங்கன்னா கேட்காதீங்க. பாடம் அப்படி கேட்குறது நம்ம கேட்கிறோம். அப்படிதானே? சரி பார்க்கிறது அவ்வளோ சுலபமான காரியமா என்றால், அது ஏற்கனவே பெருமை, தற்பெருமை அப்படின்னு எழுதியிருக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அத எரேஸ் பண்ணிடணும். எரேஸ் பண்ணிட்டு, தாழ்மைங்கிறது கொஞ்சமாச்சும் இருக்குதா இல்லையான்னு நம்மையே நம்முடைய இருதயத்த ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்றார் பாடத்துல. பார்த்தீங்களா? அப்போ அந்த வார்த்தைகள் ரொம்ப வலிமையான வார்த்தைகள் பார்க்கணும். அப்படி பார்க்க முற்படுகிறவர்கள் ஏமாந்து போயிடுவாங்களாம். ஏன் ஏமாந்து போயிடுவாங்கன்னா, இவர்கள் அப்படி ஒரு தாழ்மை என்கிற குணத்தை விதைக்கவே இல்ல. அத பயிர் செய்யவே இல்ல. அத பராமரிக்கவே இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில், எப்படி இருதயத்தை நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா, தாழ்மை என்கிற குணத்த பார்க்க முடியும்? அப்படியானால், நமக்கு போதிக்கிற காரியம் என்னவென்றால், தாழ்மை என்பது இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுபவர்களிடத்தில் இருக்க வேண்டிய குணம், அங்க பெருமை அல்லது தற்பெருமை என்கிற வார்த்தைகளை அழிச்சிட்டு, தாழ்மை அல்லது மனத்தாழ்மை என்பது எழுதியிருக்கணும். அது எழுதியிருப்பதை படிக்க முற்படும்போது பார்க்க முடியாது. யார் ஒருவர் பார்க்க முடியும் என்றால், அதற்கு பயிற்சி செய்தவர்கள் அல்லது பயிர் செய்தவர்கள் மட்டுமே அத அங்க கண்டுகொள்ள முடியும் என்கிற ஒரு கூற்று நமக்கு இந்த பாடத்திலிருந்து கிடைக்குது. உண்மைதானே அது? உண்மைதானே? இல்லையா? பொய்யா? உண்மை. பார்த்தீங்களா? நம்ம பயிற்சி செய்யவே இல்ல. பயிர் செய்யவே இல்லன்னா, அந்த குணத்த என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று ஞாபகத்துல வச்சுக்கணும். நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க முற்படுவோமேயானால், தேவன் பாராட்டுகிறதும்,
அப்புறம் அங்கீகரிப்பதுமான ஒரு குணம் நம்மட்ட இருக்கணும் என்றால், அது தாழ்மை என்கிற குணமே அங்க இருக்க வேண்டும் என்கிறார். அப்போ தாழ்மை என்கிற குணம் எவர் ஒருவரிடத்தில் இருக்குதோ, அவர்களை குறித்து தேவன் என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுவார். அப்புறம் அங்கீகரிப்பார் பிள்ளைகள் என்று. பிள்ளைகள் என்று அங்கீகரிக்கணும்னா என்ன இருக்கணும் அங்க? தாழ்மை என்கிற ஒரு குணம் இருக்கணும். முயற்சி செய்து பார்க்கலாமா நம்ம எல்லாம்? ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ட்ரை பண்ணணும். ஏன்? நம்ம பிள்ளைகள் அப்படின்னு உரிமை கொண்டாடிட்டோம்னா, தேவன் எதிர்பார்க்கிற முதல் காரியம் இதுதான். தாழ்மை, கீழ்ப்படிதல். இது இல்லாதவர்களிடத்தில் தேவன் புத்திரர் என்று எண்ணி அவர்களை வழிநடத்துவதும், அல்லது புத்திரருக்கான ஐஸ்வரியங்களை கொடுப்பதும், அது கொஞ்சம் கேள்வியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் மனதில் பணிவு கொண்டவர்கள் என்று சொல்லலாம், சொல்லக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், நம் அனைவரிடத்திலும் பணிவு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? சொல்லலாமா? சரி. இருக்கிறவங்க இருக்குது சொல்லலாம். இல்லாதவங்க? 2 டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் குடுக்குறாரு. இருக்கு சொல்றவங்களுக்கும், இல்லைன்னு சொல்றவங்களுக்கும். இந்த டெர்ம்ஸ் கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெர்ம், அவங்க தங்களை பற்றி எண்ண வேண்டியதுக்கு அதிகமாக எண்ணுகிறார்கள். இவங்கள்ட்ட தாழ்மை இருக்குமா? ஆன்ஸர் நீங்களே போட்டுருங்க. நம்ம சத்தியத்தின் அறிவை தேவன் நமக்கு தந்து, சத்தியத்தின் மூலமாக இந்த கிறிஸ்துவின் சரீரமான சபைக்குள் அங்கங்களாகும்படியாக இந்த ஒரு வொர்க்ஷாப்புக்குள்ள, இந்த எக்லீசியா சிஸ்டமுக்குள்ள அழைத்து வந்திருக்கிறார். அப்படி அழைத்து வந்திருக்கும்போது, ஒவ்வொருவரும் நாம் என்ன பண்ணியிருப்போம்னா, சத்திய அறிவை பெற்றிருப்போம். சிலர் சத்தியத்தினுடைய அளவுல, அர்த்தத்துல கொஞ்சம் பெரிதா இருப்பார்கள். சிலர் குறைவாக பெற்றிருப்பார்கள். சிலர் அந்த சத்தியத்தின் நிமித்தமாக ஊழிய வாய்ப்பை கூட பெற்றிருப்பார்கள். அப்படியாக சத்தியத்தை பெற்றவர்கள் மனதில் இருக்க வேண்டியது, "நான் யார் தெரியுமா?" அப்படிங்கிற எண்ணமா? இந்த கேள்விய கூட கேட்க வைக்க சொல்றார். பார்த்தீங்களா? சத்தியத்தை கொடுத்தது யாரு? தேவன். அப்போ சத்தியத்துக்கும் நமக்கும் என்ன சொந்தம்? அது தேவனுடைய ஈவு. பார்த்தீங்களா? அப்படியானால் சத்தியத்தை பெற்றிருக்கிறவர்கள், பெற்றுக்கொண்டது நிமித்தமாக பெருமை பாராட்டினா தப்பில்ல. ஆனா, சத்தியத்தை பெற்றதினால் உண்டான பலன் நிமித்தமாக அங்க அவர்கள் தங்களை தாங்களே பெருமையாக எண்ணுவார்களேயானால், தேவன் வெறுக்கத்தக்க, விரும்பத்தகாத செயலாக இது இருக்கும் என்று அங்க பார்க்கிறோம். அப்படி இந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிற பண்பு அல்லது குணம் என்னவாக இருக்கும் என்று கொஞ்சம் இருதயத்துக்குள்ள போய் நம்ம அங்க சிந்திக்க வேண்டும். இந்த பாடம் மூளை சம்பந்தப்பட்டதா? இருதயம் சம்பந்தப்பட்டதா? இருதயம் சம்பந்தப்பட்டது. பார்த்தீங்களா? அப்ப இருதயம் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது, நம்முடைய அறிவையும், நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிற ஞானத்தையும் அ உபயோகித்து இருதயத்துக்குள்ள போய் நம்முடைய யோசனைகள், நம்முடைய சிந்தனைகள் என்னவாக இருக்கிறது என்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது, ஒருவேளை தங்களை குறித்து எண்ணுவதற்கு அதிகமாகவோ, அல்லது பெற்றுக்கொண்ட சத்தியத்தின் நிமித்தமாக தங்களை மேன்மையானவர்கள் அல்லது பெருமையானவர்கள் என்று பெருமைக்குரிய காரியத்தை எண்ணுவார்களேயானால், அது தேவனால் மிகவும் குறைவாக மதிப்பிடப்படுகிறவர்கள் அல்லது குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள் என்பது அங்க எழுத்துக்கள்ல நம்ம பார்க்கிறோம். இப்படி பார்க்கும்போது, நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்றோம் இல்லையா? சத்தியத்தை நம்ம பெற்றுக்கொண்டது நிமித்தம் நம்ம மேன்மை பாராட்டலாமா? பாராட்டக்கூடாதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? மேன்மை பாராட்டலாமா? பாராட்டலாம். எப்படி மேன்மை பாராட்டலாம்? பார்த்தீங்களா? நம்முடைய சுயத்தை கௌரவப்படுத்தி மேன்மை பாராட்டுவது அல்ல. தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கத்தை பெற்றிருக்கிறோம் அல்லது சத்தியத்தை பெற்றிருக்கிறோம் என்கிற வகையில நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அங்க பெருமை பாராட்டலாம். சுயமாய் சாதித்து விட்டது எதுவுமே இல்ல. இது எல்லாமே பெருமையாய் சொல்வதற்கு அங்க ஒன்றும் இல்லை என்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பட்சத்தில், நம்ம பெற்றுக்கொண்ட சத்தியத்தை எப்படியாக தேவனுடைய சமூகத்துல அங்க அறிக்கையிடுகிறோம் என்பது பார்க்கிறோம். தாழ்மை என்கிற குணத்தை கர்த்தருடைய ஜனங்கள் என்ன பண்ணணுமா? ஃபர்ஸ்ட்டு என்கரேஜ் பண்ணணுமா? ஊக்குவிக்கணும். தாழ்மை என்கிற குணத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணணும். அப்படி ஒரு சுபாவம் நமக்குள்ள இருக்குதா? இல்லையான்னு கூட கொஞ்சம் போய் நம்முடைய இருதயத்தை பார்க்கணும்.
அப்புறம் தாழ்மை என்கிற சுபாவம் நமக்குள்ள வளர்றதுக்கு இன்டியூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? தூண்டி விடணும். அந்த சுபாவம் நமக்குள்ள வளர்றதுக்கு இது பண்ணும்போது இந்த முயற்சியில கொஞ்சம் ஊக்கமான முயற்சி கூட அங்க செய்யும்படியாக சகோதரர் அறிவுறுத்துகிறார். கொஞ்சம் இத பாருங்க, கொஞ்சம் ஒரு ரிசர்ச் ஸ்டடி மாரியே தான் இருக்குது இது. நம்முடைய இருதயத்தை நாமே ஓப்பன் பண்ணி, அங்க என்ன இருக்குதுன்னு பார்க்கிறோம். அங்க இருக்கிறவைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, தேவன் எதிர்பார்க்கிற குணம் நம்மட்ட தேவனுடைய புத்திரர்களாக அல்லது பிள்ளைகளாக இருக்கிறவர்களிடத்தில் இருக்க வேண்டிய சுபாவமாக தேவன் எதிர்பார்ப்பது தாழ்மை அல்லது மன தாழ்மை என்கிற சுபாவத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி இல்லைங்கும்போது அவைகள் இருக்கும்படியாக பயிர் செய்தணும். அப்புறம் அதை ஊக்கப்படுத்தணும். அதை தூண்டிவிடும்படியான செயல்கள் ஊக்கமானதாக அங்க இருக்கும் பட்சத்தில், அவைகள் இன்னும் நம்முடைய சிந்தனையில், நம்முடைய மனப்பான்மையாக, நம்முடைய சுபாவமாக அது மாறுறதுக்கு அங்க பிரயோஜனப்படும்படியாக இருக்கும். இப்படியான ஒரு அறிவுறுத்தல்கள், இந்த யோசனைகள் பெற்ற பின்பு, ஒருவேளை இருக்கிறவங்க, இயல்பாவே தாழ்மையான சுபாவம் இருக்கும். இவங்க என்ன பண்ணலாம்? ஒருவேளை இல்லாதவங்க என்ன பண்ணலாம்? ஊக்கமாகி அதுக்கு அங்க முயற்சிகள் எடுக்க வேண்டும். இந்த தாழ்மை மனப்பான்மை உள்ளவர்கள், அவர்கள் பெற்றிருக்கிற சத்தியத்தின் அறிவை கொண்டு, தேவன் நமக்கு தந்திருக்கிற பலத்தின்படி, நாம் யார் என்பதை புரிந்து கொண்டு, அதன்படி அங்க முயற்சிகள் செய்யும்போது, அதனுடைய தன்மைகள் எப்போதும் தாழ்மை என்கிற அல்லது தாழ்வு மனப்பான்மைக்கும் கீழான நிலையிலே வைத்திருக்காமல், தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆவி, அது தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த தன்மையின்படி அங்க இருக்க செய்யும். அப்படியானால் அந்த சுபாவம் நம்ம முதல்ல சோதித்து பார்க்கணும். தாழ்மை என்கிற சுபாவம் நமக்குள்ள இருக்குதா இல்லையான்ட்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும்? அதை போராடி பெற்றுக்கொள்ள அங்க முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இப்ப பாடத்தினுடைய தலைப்பு நம்ம மீண்டும் ஒரு முறையாய் பார்க்கும்போது, வாட் இஸ் எம்பாடிட் இன் தி ஹியூமிலிட்டி, அல்லது உண்மையான மனத்தாழ்மையில உள் அடங்கி இருப்பது என்ன? அந்த உள் அடங்கி இருப்பது என்ன என்பத பார்க்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப சகோதரர் இந்த சப்ஜெக்ட்ட எழுதும்போது 10 நிலைப்பாடுகளை குடுத்துட்டு சப்டைட்டில்ஸ் குடுத்து, இந்த ஒவ்வொரு நிலைப்பாடுக்குழு உள்ளயும் நம்ம இப்ப இன்ட்ரோடக்ஷன்ல எடுத்துட்ட பாயிண்ட்ஸ கொண்டு போய் பொருத்தி பார்த்து, இதிலேருந்து நம்ம பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் என்ன? அல்லது இதை எப்படியாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய சிந்தனையில் அங்க பலப்பட வேண்டும் என்கிற காரியங்கள அங்க எழுதியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது 10 சப்டைட்டில்ஸ் குடுக்கிறார். அது நம்ம டிஸ்ப்ளேல பார்க்கலாம். யாராவது சகோதரிகள் வாசிக்க தெ வாசி வாசிங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன், எக்ஸ்பிளனேஷன். சுய பரிசோதனை, சுய பரிசோதனை. A அப்போ அந்த proper சுய பரிசோதனை செய்யும்போது, நம்ம கட்டளை அல்லது பிரமாணம் சொல்லுது, நாங்க நீங்க எதை செய்தாலும், வாதினாலாவது, வீண் பெருமையினாலாவது, தம்பட்டம் அடிக்கிற மாரி இல்லாம, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக கருதி என்ன பண்ணோம்? எண்ண கடவீர்கள். அப்போ இந்த பிராக்டிஸ் எங்க பண்ண சொல்றாருன்னா, மாம்சத்துல இருக்கும்போது, மாம்சத்தில் இருக்கிற உடன் சகோதர சகோதரிகள்ட்ட அத எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பாருங்க. அத பிரயோஜனப்படுத்தி பாருங்க. ஒருவேளை உங்க மனநிலையில மாற்றங்கள் வரும் பட்சத்தில், நாம அதுல முயற்சிகள் எடுக்கிறோம் என்பது அர்த்தமாகும். அப்படி முயற்சிகள் எடுக்கும் பட்சத்துல, இந்த எக்ஸ்பெரிமென்ட்ட எடுத்துட்டு போய், இந்த செல்ஃப் எக்ஸ்பெரிமென்ட்ல எக்ஸாமினேஷன் அங்க எடுத்துட்டு போய் பொருத்தி பாருங்க. அப்படி பொருத்தி பார்க்கும்போது, நம்ம எந்த அளவுக்கு இந்த குணத்த பெற்றிருக்கிறோம் என்பத அங்க அடையாளம் கண்டு கொள்ள முடியும். முதல்ல நம்ம பாடத்துல இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த 2 காரியங்கள், அக்செப்டன்ஸ், ஹெவன்லி ஃபாதர்ஸ் அக்செப்டன்ஸ். நம்முடைய பரமபிதாவினுடைய அ ஏற்றுக்கொள்ளும் தன்மை. அடுத்தது அப்ரிசியேஷன், பாராட்டுதல். பார்த்தீங்களா? இந்த 2ம் நம்ம தேவனிடத்தில பெற்றுக்கொள்ளணும்னா, அங்க நிச்சயமாக இருக்க வேண்டிய சுபாவம் தாழ்மை. அது இந்த தாழ்மை என்கிற சுபாவம் ஏதேனிலே என்ன ஆயிடுச்சுது? திருத்தி எழுதப்பட்டுச்சு. அது பெருமை என்பதாக எழுதப்பட்டுச்சு. அத மாத்தி எழுதணும். இப்ப இன்னும் ஒரு விளக்கம் கூட நம்ம அந்த பாடத்துக்குள்ள போறதுக்குள்ள கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதேன்ல ஆதி தகப்பனும் தாயும் பிரமாணத்த மீறிட்டாங்க. அந்த பிரமாணத்த மீறும்போது,
தேவனுடைய நீதி என்ன பண்ணுச்சு அவங்கள? தேவனுடைய நீதி என்ன பண்ணுச்சு? பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற தண்டனையை அவங்களுக்குள்ள நிர் அ அனுப்பியது. இப்ப அந்த நீதியோட கூட வேற ஒரு கிருபை கூட இருந்துச்சுல்ல. அந்த கிருபை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இருந்துச்சு தானே? அந்த நீதியை மரணம் என்கிற நித்திய அழிவுக்குள்ள கொண்டு போகாம, ஒரு கிருபை ஒண்ணு குடுத்துட்டாரு. அந்த கிருபை என்னது சொல்லுங்க? ஞாபகம் இருக்கா? ம். இல்ல அங்க அந்த இன்சிடென்ட்ல சொல்லுங்க. கரெக்ட். கர்த்தர் இயேசு தான் கிருபை நமக்கு. கரெக்ட். அங்க அழிக்கல. நித்திய அழி அ? பாதுகாத்து அவங்கள என்ன பண்ணிட்டார்? பாதுகாத்து பாதுகாப்பான ஏதேன்லேருந்து வெளிய அனுப்பிட்டார். வெளிய அனுப்பும்போது தேவனுடைய திட்டம் என்னவா இருந்துச்சு? நீங்க வெளிய போய் அனுபவித்து, என்னென்ன இருக்குது என்பத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மீண்டும் ஜீவனுக்குள் வாங்க என்கிற அந்த கிருபையோடு கூட என்ன பண்ணிட்டார்? வெளிய தள்ளிட்டார். இப்ப அந்த கிருபையில வந்திருக்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ அந்த கிருபைக்குள்ள தேவனுடைய கிருபைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் என்றால், நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, நம்முடைய பாவங்கள் மீட்கப்பட்டாயிற்று. பாவத்திலிருந்து மீட்பை பெற்றிருக்கிற தேவனுடைய உயர்ந்த உச்சபட்ச கிருபைக்குள்ள நம்ம இப்ப உள்ள வந்திருக்கோம். அப்படி அந்த உச்சபட்ச கிருபைக்குள்ள வந்திருக்கும்போது, தேவன் எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம், முதல்ல எழுதப்பட்ட அந்த தவறான பெருமை என்கிற சுபாவத்த என்ன பண்ணிடணும் இப்போ? எரேஸ் பண்ணிடணும். எரேஸ் பண்ணிட்டு அங்க என்ன எழுதணும்? தாழ்மை என்று எழுதணும். பார்த்தீங்களா? அந்த முயற்சி ரொம்ப முக்கியமானது. இப்போ மீண்டும் நம்ம கேரக்டர் ஸ்டடீஸ் நெறைய படிச்சிருப்போம். படிக்கும்போது, எல்லா கிருபைகளையும் பெறுகிறதுக்கு தேவன் ஆதாரமாகவும், அடிப்படையாகவும் வைத்திருக்கிற சுபாவம் என்னது? மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை. பார்த்தீங்களா? இது கொஞ்சம் ஆழமாக நம்முடைய மனசுல அங்க பதிய வைத்துக் கொள்ளலாம். இப்ப அந்த 10 பாயிண்ட்ஸ்க்குள்ள போலாம். சுய பரிசோதனை, செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்புறம் a proper attitude towards burden சகோதரனிடத்தில் இருக்க வேண்டிய சரியான மனப்பான்மை. சகோதரர்களிடத்துல சகோதரன் அப்படின்னு பிரதரன் அப்படின்னு இருக்கும்போது, அது சகோதரன், சகோதரி. இவர்களிடத்தில் ஒருவரை ஒருவர் கொண்டிருக்க வேண்டிய மனப்பான்மை. அங்க நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அடுத்த பாயிண்ட் Humility, the path to glory. பாத். த ஹியூமிலிட்டி த பாத் ஆஃப் க்ளோரி. அதாவது நம்ம அத நம்ம இதுல தாழ்மை என்பது மகிமைக்கான பாதை, த வே. அடுத்தது பார்க்கும்போது 4வது பாயிண்ட் The sound mind is humble. தெளிந்த மனது மனத்தாழ்மையாக த இருக்கும். சவுண்ட் மைண்ட் இஸ் humble. ஹம்பிள். மனத்தாழ்மை என்பது எவர் ஒருவர் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக அல்லது தெளிந்த மனதுள்ளவர்களாக தங்களை மாற்றி இருக்கிறார்களோ, அவர்களுக்குள் இருக்கும் சுபாவம் மனத்தாழ்மையாக இருக்குங்கிறத பார்க்கிறோம். அடுத்தது 5வது பாயிண்ட் பார்க்கும்போது Examples of true submission. உண்மையான கீழ்ப்படிதலுக்கான ஆமாம். எடுத்துக்காட்டு. உண்மையான கீழ்ப்படிதலுக்கான எடுத்துக்காட்டு. 6வது Examples of false humility. போலியான மனத்தாழ்மைக்கான எடுத்துக்காட்டு. பார்த்தீங்களா? உண்மையான கீழ்ப்படிதல் இருக்கும் பட்சத்துல, போலியான கீழ்ப்படிதலும் இருக்கும் என்பது அங்க எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். போலியான மனத்தாழ்மைக்கான எடுத்துக்காட்டுகள். அப்புறம் 7வது பாயிண்ட் Submission, a test of loyalty. கீழ்ப்படுத்தி ஒப்புக் கொடுத்தல் என்பது உண்மையா இருப்பதற்கான ஒரு ஆமாம். பரீட்சை. கீழ்ப்படுத்தி ஒப்புக் கொடுத்தல் என்பது, யார் தான் அத ஆமாம் நீங்க உண்மையிலேயே ஒப்புக் கொடுத்திருக்கீங்க, கீழ்ப்படுத்திருக்கீங்கன்னு சர்டிஃபை பண்றது யாரு? தேவன் தான் சர்டிஃபைட் பண்ணுவாரு. எப்படி சர்டிஃபைட் பண்ணுவாரு? எப்பதான் சர்டிஃபை பண்ணுவாரு? டெஸ்ட் எழுத வச்சுடுவாரு இல்லையா? அதாவது பரீட்சை அனுபவங்களுக்கு உள்ள அனுமதித்து, அங்க நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்குங்கிறத பார்த்து, அதுக்கப்புறம் தான் சர்டிஃபை பண்ணுவார். பார்த்தீங்களா? யாருக்கு பண்ணாரு அத முதல்ல? குமாரனுக்கே பண்ணாரு. பாத்தியா? குமாரனுக்கு பண்ணியிருக்கும்போது நம்ம ஏமாத்துறோம். பார்த்தீங்களா? அப்போ டெஸ்ட் அங்க இம்பார்ட்டன்ட் பார்க்கிறோம். அடுத்தது அடுத்த பாயிண்ட். Our attitude in trial. சோதனையில் நம்முடைய மனப்பான்மை. சோதனையை அனுமதிக்கும்போது நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்குது? அந்த தாழ்மைங்கிறத எழுதிட்டோம்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, அந்த தாழ்மையை எப்படி நம்ம சோதனையில செயல்படுத்துகிறோம் என்பது அங்க உற்று பார்க்க வேண்டியதா இருக்குது. அடுத்த பாயிண்ட். The highest standard of obedience. கீழ்ப்படிதலின் உயர்தரம். உயர்ந்த தரம். கீழ்ப்படிதலுக்கான உயர்ந்த தரம்.
10வது பாயிண்ட் அடுத்தது கூட படிச்சு முடியுங்க. The universal standard of obedience. ஆமாம். கீழ்ப்படிதலின் உலகளாவிய தரம். பிரபஞ்சத்தில் தேவன் கீழ்ப்படிதலுக்கு என்று வைத்திருக்கிற குவாலிட்டி. ஒருவேளை நம்ம இந்த 10 பாயிண்ட்டையும் இன்னைக்கு பார்த்து முடிக்க முடியுமான்னு தெரியல. அப்படி எது பார்க்க முடியுதோ அதுவரைக்கும் நம்ம பார்க்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்போ பாடம் உங்களுக்கு அதனுடைய கருப்பொருள், எதைப் பத்தி நம்ம பேசுறோம் என்பது புரிந்திருக்கும். அப்படியானால் பயிர் செய்து, போற்றி, பாதுகாத்து, வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு சுபாவமாக இந்த தாழ்மை என்கிற மனப்பான்மை அங்க இருக்கிறது நம்ம பார்த்துட்டோம். அப்படி பார்த்துட்ட பட்சத்துல ஒன்றாக நம்ம முயற்சி செய்யலாம். இந்த பெற்றுக்கொண்ட இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட்லேருந்து சுய பரிசோதனைக்குள்ள நம்ம போகலாம். சுய பரிசோதனை நம்ம பார்க்கும்போது மீண்டும் ஆதார வசனத்தை நம்ம ஞாபகத்தில் கொள்ளலாம். வாசிக்கலாம் ஒரு முறை ஆதார வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படின்னா நம்மள அற்பமானவர்கள் அப்படின்னு எண்ணிடலாமா? அப்படி நினைச்சிடலாமா? நாம அற்பமானவர்களா? சரி, பெருமையானவங்களா தான் சொல்லக்கூடாது. அற்பமானவர்கள் அப்படின்னு எண்ணிக்கலாமா? அப்படியும் எண்ணக்கூடாது. அது கூட தேவனுடைய பார்வையில தவறான இருக்கும். பாருங்க, நம்ம 1000 சயின்டிஸ்டுக்கு ஒப்பிட முடியுமா நம்மளுடைய ஒரு ஆள? உலகத்தில் இருக்க தலைசிறந்த விஞ்ஞானிகள், தலைசிறந்த கல்வியாளர்கள், அவங்க நம்ம ஞானத்துல பக்கத்துல வர முடியுமா? இப்போதைக்கு அங்கீகாரம் இருக்கா? இல்ல, பாத்தீங்களா? என்ன விஷயத்துல அப்படி நம்ம சொல்ல முடியும்? மனுஷனுக்கு ஆத்துமா இருக்குன்னு இன்னும் தேடிட்டு தானே இருக்காங்க. மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுவாங்கன்னு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தானே இருக்காங்க. யார்ட்டயும் ஒழுங்கு இல்லல்ல. நரகம் இன்னும் தேடிட்டு தானே இருக்காங்க. எந்த கிரகத்துல இருக்குது? இப்போ கிரகங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது. இல்லையா? பூமிக்கு கீழ இருக்கா? மேல இருக்கா? சைடுல இருக்கா? பக்கத்துல இருக்கா? இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது மாதிரியான தேடல்கள். தேவனை பற்றி தேடுறாங்களா? அது கூட தேடுறாங்க ஒரு சிலர். பாத்தீங்களா? நமக்கு தெரியும். தேவன் இன்னார் என்று நான் அறிவேன். அந்த தைரியம் இருக்குல்ல. அப்போ உலகத்தார நம்ம பக்கத்துல கொண்டு வந்து, உலகத்தின் தலைசிறந்த கல்வியாளர்களையோ, ஞானிகளையோ நம்ம பக்கத்துல கொண்டு வந்து கம்பேர் பண்ண முடியுமான்னா முடியாது. அப்போ நம்ம அற்பமானவர்கள் என்று நம்ம என்ன பண்ண வேண்டியதில்ல, கீழ்ப்படுத்த வேண்டியதும் இல்லை. தாழ்மை இருக்கணும். அதுக்காக கீழ்ப்படுத்த வேண்டியதும் இல்லை. அப்போ கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களுடைய குணாதிசயம் என்ன பண்ணணும்னா, இந்த அறிவையும், சத்திய ஞானத்தையும் பெற்றவர்கள், அவர்களுக்குள்ள இருக்கிற அறிவினுடைய வளர்ச்சியை ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு முற்பட்டுட்டால் கூட, சுபாவ வளர்ச்சி, குணநல வளர்ச்சியை, அந்த குணாதிசயத்தினுடைய வளர்ச்சியை நிச்சயமாக, நிச்சயமாக, கண்டிப்பாக பார்க்கணுமா அந்த வளர்ச்சியை. ஒருவேளை அந்த வளர்ச்சி இல்லைன்னா, இவ்வளவு மழை, இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கிறதுக்கு என்ன ஆயிடும்? பிரயோஜனமே இல்லாம போயிடும். அப்போஸ்தலன் பவுல் சொல்ற மாரி, காத்துல நான் சிலம்பம் பண்ற மாரி இருக்கும். அப்படித்தானே? பார்த்தீங்களா? அப்போ நம்ம எதற்காக இப்படி கூடிய வருகைகள், இப்படி எக்லீசியா சிஸ்டம் தேவன் ஏன் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், சுபாவ வளர்ச்சி அங்க இருப்பதை அங்க பார்க்கணும். அத பார்க்கிறது மட்டுமல்ல, நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கிறவர்களாக அங்க இருக்க வேண்டும். இது சகோதரர் கொடுக்கிற பதில். அடுத்ததாக ஒரு கேள்வி அங்க வைக்கிறார். பாவிகள்லயே நம்ம யாராவது பரிசுத்தவான்கள் இருக்கோமா? அப்ப யாரு நம்ம? பரிசுத்தவான்கள்? ஆக போறோம். நம்ம பரிசுத்தவான்களா? பார்த்தீங்களா? கேள்வி எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் கேட்டு நம்ம அத நிலைநிறுத்தணும். நம்ம பரிசுத்தவான்கள் என்று ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அப்படின்னா நம்ம பாவிகள் இல்லையா? பாவிகள். எந்த அளவுக்கு பாவிகள்? கேள்வி கேட்டா மட்டும் கொஞ்சம் என்ன பிரதர் சொல்றீங்களா? கொஞ்சம் யோசிங்க. எந்த அளவுக்கு பாவிகள்? பாவிகள். ஓகே. பாவிகள்லயே பாவிகள்லயே பிரதான பாவியா? அப்படி சொல்லக்கூடாதுங்கிறது தான் சகோதரர் கொடுக்கிற விளக்கம். இந்த பாயிண்ட்ட தான் எதிர்பார்த்தோம் நம்ம.
நான் பாவிகள்லேயே பிரதான பாவி என்று நம்ம சொல்லிடக்கூடாதாம். சொல்லி, நம்மை நாமே என்ன பண்ணக்கூடாதாம், நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம என்ன செய்திடக்கூடாதாம், பொய் சொல்லிடக்கூடாதாம். அப்ப அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்காரே, எவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தவான். அவர் சொல்லியிருக்கிறார், நான் பாவிகள்லேயே பிரதான பாவி. ஏன் அப்படி சொன்னாருன்னா சொல்லுங்க சிஸ்டர். வெரி குட். அதனால தான் பாவிகளே பிரதான பாவி அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம யாராவது அப்படி பண்ணியிருக்கிறோமா? அப்படி பண்ணா நம்ம கூட சொல்லலாம். பண்ணாத அப்படி செய்யாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம பாவிகளிலே பிரதான பாவி சொல்லக்கூடாது. வசனம் படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு ம். இடரை உண்டாக்கிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக் கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது பாத்தீங்களா? அவனுக்கு நலம். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு எவனாவது ட்ரபிள் பண்ணான்னா, அவன் என்னவா இருக்கணுமா அது? பாவியிலயும் மிகப்பெரிய பிரதான பாவி. அததான் அப்போஸ்தலன் பவுல் நான் பாவி, நான் பிரதான பாவி என்கிறத அங்க ஒப்புக்கொள்ளுகிறார். நம்ம அது மாரி ஒப்புக்கொள்ளணுமா என்றால், அப்படி நம்ம சபையை என்ன பண்றதில்ல, துன்புறுத்துறதில்ல. ஆனா பிரமாணம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பிரமாணம்? வாழ்த்துதல் சொல்லுவோம். தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணி அப்படி பண்றோமாங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அப்போ அந்த கட்டளை நமக்கு புரியுது. அப்படின்னா, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற கட்டளை, அது என்ன சொல்லுதுன்னால், சபையில் ஒருவரைப் போல வேறொருவரை தேவன் என்ன பண்றதில்ல, சுபாவத்திலேயோ, அல்லது தாளந்துகள்லயோ, அல்லது குணாதிசயத்திலேயோ என்ன பண்றதில்ல, ஏற்படுத்துவது இல்லை. அப்படி ஒருவரை ஒருவர் அப்படியாக தேவன் ஏற்படுத்தவில்லை என்றால், இப்போ நம்ம சுய பரிசோதனை செய்யும்போது, நம்ம மட்டும் தான் பரிசோதனை செய்வோமா? பக்கத்துல இருக்கிறவங்களையும் சேர்த்து தானே பரிசோதனை பண்ணுவோம். அப்படிதானே? இதானே நம்ம சுபாவம். சரி. அப்படி பரிசோதனை பண்ணும்போது, நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய காரியம், சபையில் கூடி வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரே விதமான சுபாவத்திலும், ஒரே மாதிரியான தாளந்திலேயோ, ஒரே மாதிரியான திறமைகள்லயோ அங்க இருப்பது இல்லை. அவரவர்களுக்கு என்ன இருக்கும்னா, வித்தியாசம் வித்தியாசமான குணாதிசயங்கள் இருக்கும். வித்தியாசம் வித்தியாசமான தாளந்துகள் இருக்கும். அப்போ பெற்றுக்கொண்ட தாளந்துகள் விஷயத்தில் நம்முடைய பார்வை சரியானதாக இருக்கும் பட்சத்துல, நம்ம என்ன பண்ணுவோம்னா, தாளந்துகளை குறித்த எண்ணத்தில் நம்ம பிறரை காட்டிலும் அதிகமாக தாளந்து இருந்துட்டா கூட, தாழ்மையாக அதை கருதுவோம். அப்போ தாளந்துகள் விஷயத்துல, திறமைகள் விஷயத்துல, தாங்கள் பெற்றிருக்கிற தாளந்துகளின் பார்வையில நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம்னா கூட, சத்தியத்தின்படியான ஞானம், அறிவு, போதனை அல்லது ஊழியம் எதுவாக இருந்தாலும், அங்க நம்ம காட்ட வேண்டிய குணாதிசயம் தாழ்மையே என்பத ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இந்த பெற்றிருக்கிறதான குணாதிசயம் அல்லாட்டி நம்ம அழைப்புக்கு முன்னாடி, தெரிந்து கொள்ளப்படுதலுக்கு முன்னாடி இருந்த சுபாவத்துல, இப்ப நம்ம முன்னேறி இருக்கோம். நெறைய மாற்றங்கள் இருக்கும். அந்த கேரக்டர், அதாவது டெவலப் பண்ணி எடுத்ததான அந்த கேரக்டர்ஸ், அது எந்த அளவுக்கு பெற்றிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு கடமையும் பெற்றிருக்கிறோம் என்பத ஃபிக்ஸ் பண்ணிடணும். எந்த அளவுக்கு நம்ம திறமைகள் அல்லது கேரக்டர்ல டெவலப் ஆயிருக்கிறோமோ, அது அந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஃபிக்ஸ் பண்ணு. ஏன்னா, எதுவுமே நம்முடையது இல்ல. அது கர்த்தர் மூலமாக தேவன் நமக்கு தந்தது என்பத அங்க அறிக்கையிடணும். இப்படியாக பெற்றுக்கொண்ட தாளந்து, முடிந்த மட்டும் செயல்படுத்தல, பயன்படுத்தல, உண்மையாய் பயன்படுத்த அங்க முயற்சி செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோட்பாட்டையும் நம்ம அங்க ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம பத்தி எடுத்துடுவோம். சுய பரிசோதனை பண்ணிடுவோம். நம்ம மைண்ட் சும்மா இருக்காது. பக்கத்துல இருக்க சகோதரன், சகோதரி இவங்க பெற்றுக்கொண்ட தாளந்தை அல்லது சத்தியத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பத பார்த்துட்டு, ஒருவேளை நாம என்ன பண்ணிடலாம், அவரோட நான் பெட்டரா இருக்கேன்னு நினைக்கலாம். அப்படித்தானே? நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. இது சரியான ஒரு பார்வையா? தவறான பார்வையா இருக்குமா? எப்படி சரியா பண்றது? இப்படி இதுதான் மனுஷ சுபாவம். இந்த சுபாவம் இப்படி இருக்கும்னு தெரிஞ்சதுனால தான், இந்த பாடமே நமக்கு அங்க வழங்கப்பட்டிருக்குது. அப்படி வழங்கப்பட்டிருக்க பாடத்துல
இது தவறு என்று நம்ம தீர்மானிப்போமேயானால், எப்படியாக அத சரியாக பயன்படுத்தலாம் என்றால், கம்பேரிசன் கண்டிப்பா பண்ணுவோம். ஏன்? சகோதர, சகோதரிகளோடு நம்ம ஐக்கியம் கொள்ளும்போது, அவங்க பெற்றிருக்கிற தாளந்துகள், அவர்கள் பெற்றிருக்கிற கிருபைகள் நமக்கு ஒருவேளை நம்மை நம்மைப் போல அவர்கள் பெற்றிருக்கிறதையும் என்ன பண்ணுவோம்? கணக்கிட்டு பார்ப்போம். அப்படி கணக்கிட்டு பார்க்கும்போது, எப்படி அத நிர்ணயம் பண்ணணும்னா, ஒருவேளை ஒரு சகோதரன், சகோதரி என்னை விட குறைவான தாளந்துகளை, கிருபையை பெற்றிருக்கிறார். ஆனாலும் அவர் பயன்படுத்துறார் இல்லையா அந்த கிருபைய? பயன்படுத்துறையில என்னை விட உண்மையா பயன்படுத்துறார். அப்படி நம்ம எண்ணுவோமேயானால், என்ன பண்ண மாட்டோம்? நம்மை பெருமையாகவும், அவர்களை பெருமை குறைவாகவும் எண்ண மாட்டோம். நமக்குள்ள இருக்கிற அந்த தாழ்மை சுபாவம் அங்க மேலோங்கும். இப்ப இந்த இந்த பெற்றுக்கொண்ட இந்த கருத்தை, இத ஆதார வசனத்துல பொருத்தி பார்த்தோம்னா, அப்ளிகபிள் ஆகுதா இல்லையா? பார்த்தீங்களா? அப்போ அப்ளிகபிள் ஆகுது. அப்போ ஆதார வசனத்துல நம்ம இப்படி எடுக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் ஆதார வசனத்தோட கொண்டு போய் பொருத்தி பாருங்க. அப்போ அந்த பிரமாணம் நமக்கு தருகிற வா பாயிண்ட் எதை கற்றுத் தருகிறது என்றால், நம்மை பெருமையாக எண்ணுவோம். சத்தியத்து நிமித்தமாக. தவறில்லை. அப்படி எண்ணுவோமேயானால் கூட, உடன் சகோதர, சகோதரிகளை ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக கருதும்போது, என்ன இருக்கிறதாக தேவன் கணக்கிட்டுக் கொள்வாராம்? நமக்குள்ள தாழ்மை என்கிற சுபாவம் அங்க உருவாகி இருப்பதையும், அது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் தேவன் கணக்கில் கொள்வார். அக்செப்டபிளா இருக்கா? ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்குதா? பார்த்தீங்களா? அப்போ இது கேரக்டர் ஸ்டடி மாரி இல்ல. ஆராய்ச்சி ஸ்டடி மாரி தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு நமக்குள்ள இருக்கிற சிந்தனையை எடுத்து, ஆராய்ந்து, அத அபிவிருத்தி பண்ணும்படியான ஒரு முயற்சி அங்க பார்க்கிறோம். அப்படியானால், அடுத்த ஒரு பாயிண்ட் கூட பார்க்கலாம். அதிக உண்மையோடு வெற்றி எப்படியாவது வெற்றி சிறக்க வேண்டும் அல்லது வெற்றி பெற வேண்டும் என்று உள்ளுக்குள்ள வாஞ்சை வைத்துக்கொண்டு இருக்கிற உடன் சகோதர, சகோதரிகளை நம்ம எப்படி பார்க்கணும் என்றால், அது தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக அங்க பார்க்கிறதுக்கு இந்த சுய பரிசோதனை என்கிற ஒரு கண்ணோட்டம் அங்க முடிவுக்கு கொண்டு வரலாம். 2வது பார்வை நம்ம பார்க்கலாம். 2வது பாயிண்ட்ஸ்குள்ள போலாம். 2வது பாயிண்ட்ஸ் சகோதர, சகோதரிகளிடத்தில் இருக்க வேண்டிய சரியான மனப்பான்மை. 2வது பார்வையில நம்ம பார்க்கிறோம். நமக்கு இந்த சத்தியத்தினுடைய அறிவு வந்ததுக்கப்புறம், கொஞ்சம் ஞானம் பெற்றுக்கொண்டப்புறம், மத்தவங்கள கிராஸ்ப் பண்றது, மத்தவங்கள ஜட்ஜ் பண்றதெல்லாம் கொஞ்சம் திறமை இன்கிரீஸ் ஆயிருக்கா? கம்மியா இருக்கா? இன்கிரீஸ் ஆயிருக்கா? வளர்ந்திருக்கா? அ? இல்ல. வ அதுவே டவுட்டா இருக்கா? வளர்ந்திருக்கா? கம்மியா இருக்கா? வளர்ந்திருக்கு. இன்கிரீஸ் ஆயிருக்கு. பாருங்க நம்ம முதல்லயே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டோம். உலகத்திலேயே தலை சிறந்த விஞ்ஞானிகள கொண்டு வந்து பக்கத்துல நிக்க வச்சா கூட, நம்ம அளவுக்கு என்ன பண்ண முடியாது அவங்கள? அன்கம்பேரபிள் பெர்சனாலிட்டியா இருப்பாங்க அவங்க. அப்படின்னு நமக்கு இந்த சில திறமைகள் கூட எக்ஸ்ட்ரார்டினரியா வளர்ந்திருக்கும். மத்தவங்கள ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுவோம். அப்படி ஜட்ஜ் பண்ணும்போது, முதல்ல வருகிற பார்வை, எந்த சகோதரன, சகோதரிய பார்க்கும்போதும், வணக்கம் சொன்னாலும் சரி, கை ஷேக் பண்ணாலும் சரி, இல்ல வேற ஏதாவது விதத்துல வாழ்த்துகள் சொன்னா கூட, மனசுல ஃபர்ஸ்ட் வர காரியம் என்னவா இருக்கும்? கேள்வி புரியுதா? எ நம்ம ரிசர்ச் மாரி எடுத்துட்டு போறோம் அந்த பாடத்த. ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள ம் அ பார்க்கும்போது, மனதுல தோன்றுகிற முதல் காரியம் என்னவா இருக்கும்? ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுதான் தோணுமா? அ அவங்களுடைய பலவீனம் தான் ஃபர்ஸ்ட் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும். இதுதான் மனுஷிகம். நம்ம மாம்ச சரீரத்துல இருக்கும்போது, எதிர்க்க இருக்கிற சகோதரனோ, சகோதரிய பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் நமக்கு வர ஃபிளாஷ் அவங்களுடைய பலவீனம். அப்படியே மைண்ட்ல நிக்க வச்சிடலாமான்னு கேட்கிறாரு. பார்த்தீங்களா? பார்வை எப்படி இருக்கு பாருங்க. சகோதரருடைய எழுத்துக்களுடைய பார்வை. ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாருன்னு நெனைக்கிறேன் இந்த அ பாடம்.
ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு ஃபிளாஷ் வரும். அது என்னன்னா, அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்ட பலவீனங்கள். அப்புறம் அவங்களுடைய குறைகள். ஒருவேளை விரும்பத்தகாத வார்த்தைகள் பேசியிருந்தா, அந்த வார்த்தைகள் எத்தன வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாலும் சரி, அவைகள். ஒருவேளை நம்மள பார்த்தும் பார்க்காமலும் போயிருப்பாங்க. எப்போ ஒரு வாட்டி. இல்லையா? இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். அந்த ஃபிளாஷ் அப்படியே வச்சுக்கலாமா? நம்ம ஹியூமன் பிரைன் என்ன சொல்லுமா? என்ன உள்ள ஃபோட்டோ இருக்கும் இல்லையா? அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து காட்டுமாம். நெறைய அ ஸ்ட்ராங் ஃபோட்டோஸ் இருக்கும் உள்ள. அத எடுத்து காட்டும். பட் ஒரு புது சிருஷ்டி அப்படி பார்க்கலாமா என்றால், பார்க்கக்கூடாது. பார்க்காம இருக்க முடியுமான்னா, அதுவும் முடியாது. அ ஒதுக்கி தள்ளிடணுமா? என்ன முயற்சி செஞ்சா இத மறைக்க முடியும்? கேள்வி புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் வரும். இப்படிதான் வரும். புது சிஷ்யா இருக்கிறத நம்ம செய்யக்கூடாது. ஆனாலும் அதை மீறியும் வருது. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அத ஒதுக்க முடியும். சகோதரரோட பாயிண்ட் கரெக்ட். ஒதுக்கிடணும். என்ன முயற்சி பண்ணா, எப்படியான ஒரு அணுகுமுறைய நம்ம கடைபிடிச்சோம்னா, இந்த பழைய பிக்சர்ஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ண முடியும். அவங்கள குறிச்சு பலகீனத்தை குறித்து, அவர்களுடைய குறைகள் குறித்து, அவங்களுடைய இல் அ ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, அதை குறித்து இருக்கிற ஃபிளாஷஸ், அது இருக்க படங்கள் எல்லாம் எரேஸ் பண்ணணும். என்ன பண்ணா எரேஸ் பண்ணலாம்? நம்முடைய சொந்த பலவீனத்த முன்னாடி நிப்பாட்டி பார்க்கணும். இது ஒரு மெத்தட். வெரி குட். வேற? மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது. சிஸ்டர் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. வேற? சிஸ்டர் என்னது? நீங்க மன்னிக்கிறது காரியம் நம்ம மன்னிக்க முடியாதுல்ல? இதுதான் 2வது பாயிண்ட். பாருங்க, எல்லா சகோதர சகோதரிகளிடத்திலும் குறைகள், பலவீனங்கள் இருக்கும் தான். ஆனா, அதை விட நிறைவான நல்ல பண்புகள், நல்ல குணாதிசயங்கள், நம்மை விட சிறப்பானது கூட அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நம்ம விட சிறப்பா இல்லாட்டி கூட, தேவனுடைய பார்வையில சில நல்ல குணங்கள் இருக்கும்ல. அத நம்ம என்ன பண்ணிடணுமா, ஃபோட்டோவா எடுத்து உள்ள ரெக்கார்ட் பண்ணிடணும். இப்படி பண்ணிட்டோம்னா, பழைய ஃபோட்டோஸ் என்ன ஆயிடும்? இதாயிரும். எரேஸ் ஆயிடும். டெலீட் ஆயிடும். வெரி குட். நல்ல வார்த்தை. அப்படி டெலீட் பண்ணாத பட்சத்துல, எப்ப பார்த்தாலும் அந்த குறைகள் தான் முன்னாடி வரும். மனுஷீகத்தினுடைய தன்மையே சக சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது, அவர்களுடைய பலவீனம், அவர்களுடைய குறைகள் தான் முன்னாடி நிக்கும். கை குடுக்குறதுல கூட அரைகுறையா குடுப்போம். வணக்கம் சொல்றதுல கூட கை மேல வராது. இங்க தான் நிக்கும். வார்த்தையில் பாதியோட நிக்கும். கவனிச்சிருக்கீங்களா? பாத்தீங்களா? அப்போ இந்த பாடம் சுய பரிசோதனைக்கு மேல போய், சகோதர சகோதரிகள்ட்ட நம்ம எப்படியான அணுகுமுறையை வைக்க வேண்டும் அல்லது அ பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்கிற தன்மையில அங்க குடுக்கிறத பார்க்கிறோம். இப்போ 3வது பாயிண்ட்க்குள்ள போலாம். நம்ம யாரு? பாவிகள் தானே. அந்த பாவ நிலைமையில இருக்கும்போது தானே தேவன் அழைத்துட்டார். எத பார்த்து அழைச்சுட்டார்? இப்போ நீங்க எல்லார்கிட்டயும் பெர்சனலா பேசி பாருங்க. உங்களுக்கு ட்ரூத் எப்படி கிடைச்சுச்சு அப்படின்னா, நம்ம எதையோ ஒண்ணு தேடணும். தேவன தேடி இருக்கலாம். தேவனுடைய கிரியைகள் தேடி இருக்கலாம். தேவனுடைய அதிசயிக்கத்தக்க காரியங்கள தேடி இருக்கலாம். தேவன் யாருன்னு தேடி இருக்கலாம். குமாரன் யாருன்னு தேடி இருக்கலாம். பரிசுத்த ஆவி என்னான்னு தேடி இருக்கலாம். வேத வசனங்களை குறிப்பிட்ட வசனத்துக்குள்ள இருக்கிற கருப்பொருள்கள் என்னன்னு தேடி இருக்கலாம். ஏங்கி இருக்கலாம். அந்த நற்பண்புகளை ஏதோ ஒரு கிரியை பார்த்து இந்த அழைப்புக்குள்ள பேசிக் கிளாஸ் கேட்கறதுக்கு தேவன் கொண்டு வந்துட்டார். இதானே உண்மை? இப்படித்தானே வர வச்சிருக்கோம். இப்படித்தானே தேவன வர வச்சிருக்கிறார். அதே மாரி தானே பக்கத்துல இருக்கவங்களையும் வர வச்சிருக்கார். இத முதல்ல பார்க்கணும். இப்ப தேவன் இந்த எக்லீசியா சிஸ்டமுக்குள்ள சத்தியத்தின் அழைப்புக்குள்ள ஒருத்தர கொண்டு வருகிறார் என்றால், அவர்களுக்குள் ஏதோ ஒரு நற்பண்பை, நற்குணத்தை பார்த்திருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே இங்க கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எப்படி பார்க்கணும்? அந்த நற்குணத்த பார்க்கணும். பார்த்தீங்களா? இது கடைசி பாயிண்ட். அப்புறம் இப்படி அழைச்சதுக்கப்புறம் சத்தியத்த குடுத்திருக்கிறார். நம்ம எப்படி கேட்கிறோமோ அதே மாரியான சத்தியத்தை குடுக்கிறார். நம்மை புத்திரராக தேவன் எண்ணி பார்க்கிறார் என்றால், அவர்களையும் எப்படிதான் எண்ணி பார்க்கிறார்?
இப்ப இத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இத பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா, அவர்களுடைய குறைகள், பலவீனங்கள் என்ன ஆயிடும்? எரேஸ் ஆயிடும். இப்போ சகோதரர்கள் விஷயத்துல நம்முடைய ஆட்டிட்யூட், நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும்னா, இப்படிதான் இருக்கணும். ஏன்னா, மாம்சத்தினுடைய தன்மை வேறு விதமாக இருக்கிறது. ஆவிக்குரிய தன்மை இப்படியாக இருக்கும்படியாக அங்க புது சிஷ்யர்களுக்கு அது ஒரு பிராக்டிஸ் பண்ணி இத டெவலப் பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையோட அந்த வார்த்தைகள அங்க எழுதுகிறத பார்க்கிறோம். நமக்கு ஒரு பிரமாணம் இருக்கும். புது சிருஷ்டிக்கு என்று பிரமாணம். அப்படிதானே? அந்த பிரமாணம் மி பிரமாணங்கள் நெறைய பிரமாணங்கள் இருக்குது. அந்த பிரமாணத்திலே ஒரு முக்கியமான பிரமாணம் என்ன சொல்லுது என்றால், சமயம் வாய்த்தாலும், வாய்க்கலனாலும் விசுவாச வீட்டாருக்கு என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் நன்மை செய்யணும். விசேஷமாக யாருக்கு நன்மை செய்யணும்? விசுவாச விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்யணும். எப்படி நன்மை செய்யறது? முதல்ல பார்வை பார்த்துட்டோம். இப்போ நன்மை செய்யணுமா? எப்படி செய்யறது? கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கா பாடம்? சரி, டைமுக்கு ஏத்த மாரி நம்ம சுருக்கிக்கலாம். ஆனா கொஞ்சம் திங்க் பண்ண வச்சு, அத யோசிக்க வச்சு பாடத்த நம்ம மூவ் பண்றது நல்லா இருக்கும்னு நெனைக்கிறோம். நன்மை செய்யணும். பாக்கெட்ல இருக்கிறத எடுத்து குடுத்துடலாமா? குடுத்துடலாமா? அவங்க சொல்லுவாங்க, "நீங்களே வச்சுங்க என்ட்ட இருக்குதுன்னு" சொல்லுவாங்க. ஆனா பிரமாணம் சொல்லுது, நன்மை செய்யுங்க. எப்படி செய்றது? எப்படி செய்றதுன்னா, மாம்சத்துல அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, சத்தியத்தின்படி அவர்கள் நமக்கு சகோதரன், சகோதரி. இந்த எண்ணத்த முதல்ல நம்ம பண்ணிக்கணும். தேவன் அவர்களுடைய இருதயத்துல நன்மையான, உண்மையான, உயர்தரமான ஏதோ ஒன்னை கண்டிருக்கிறார். அதேபோல தேவன் அவரை ஒரு புத்திரர் போல நடத்துகிறார். அப்புறம் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக நம்ம நடத்துறோம். தேவன் நம்மை மேன்மையாக கருதுவதை காட்டிலும், தேவன் நம்மை மேன்மை உள்ளவர்களாக பார்க்கிறத பார்க்கிலும், அதை விட அதிகமாக நம்முடைய சகோதரனை அல்லது சகோதரியை பார்க்கிறார் என்கிற எண்ணம் நமக்குள்ள இருந்ததுன்னா, நமக்குள்ள என்ன வரும்னா, அவர்களை மேன்மை உள்ளவர்களாக எண்ணுவோம், கருதுவோம். அப்படி செய்யும்போது, நம்முடைய இருதயங்களை தேவன் அங்க பார்க்கிறாராம். நம்ம முதல்லயே சொல்லிட்டோம் அந்த பாயிண்ட். சகோதரன், சகோதரி பார்க்கும்போது ஷேக் ஹேண்ட் குடுக்கிறது, வணக்கம் சொல்றது, வாழ்த்து சொல்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டா கூட, அந்த சந்திப்பின் போது 2 மனங்களுடைய மன அதிர்வை தேவன் ரெக்கார்ட் பண்றார். ஸ்கேன் பண்றார். அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது, அதிலிருந்து வெளிப்படுகிற உணர்வுகள் அங்க தேவன் பார்க்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி உண்மையாக நம்ம உணர்கையில், நம்மை மிக தாழ்மையாகவும், மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்க செய்வதோடு மட்டுமல்லாமல், நம்மகிட்ட கொஞ்சம் அதிகமான கிருபை, சலுகை, திறமை, தாளந்து இருந்துட்டா கூட, அவங்கள்ட்ட குறைவா இருக்கிறதுன்னு நம்ம கருதிட்டா கூட, அந்த குறைவானதை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க? முழு பலத்தோடும், அந்த முழுமையான, முழு உத்வேகத்தோட அவங்க செயல்படுத்துறதுல, ஒரு சின்ன பாடமாவது நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டு, அதன் நிமித்தமாக அவர்களை மேன்மை உள்ளவர்களாக கருதும் பட்சத்தில், நாம விசுவாச வீட்டாருக்கு செய்கிறதான அது உதவியாக அல்லது நன்மையாக அங்க இருக்கும். என்ன பண்ணிட்டோம் நம்ம? அவர்களை நம்மளிலும் மேன்மை உள்ளவர்களாக கருதிட்டோமேயானால், அந்த சுபாவம் நமக்குள்ள அங்க வளர்ந்திருக்கிறத பார்க்க முடியும். இப்படி அனைவரிடத்திலும் அங்க மதிக்கப்படுறதுக்கும், பாராட்டப்படுவதற்குமாக சில குணங்கள், பண்புகள் இருக்கும்போது, அத பார்த்துட்டு விட்டுடக்கூடாதாம். நம்ம பண்ற தன்மை என்னன்னா, மாம்சத்துல பார்த்துடுவோம். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பண்பு இருக்கிறத பார்த்துடுவோம். நல்ல சுபாவத்த பார்த்துடுவோம். பாராட்டுறதுக்கு மறந்துடுவோம். நம்முடைய மன பக்குவம் அதுக்கு இடம் கொடுக்காதாம் பாராட்டுறதுக்கு. பாராட்டி பழகி பாருங்க. அதுவே விசுவாச வீட்டாருக்கு செய்கிற அந்த உதவியாக அங்க இருக்கும். அப்படி பாராட்டுதல் ஒருவேளை அகந்தைக்கு உள்ளாக கூட கொண்டு போயிடக்கூடாது. அதுக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம பாராட்டணும். அ அவர்கள் நம்மை காட்டிலும் சுயத்தை அதிகமாக பலி செலுத்துறதுல இருக்கலாம். ஆகவே நம்ம அந்த பரந்த மனப்பான்மையோடு அந்த
விசுவாச வீட்டாருக்குள் இருக்கிறவர்களை, தேவனுடைய குடும்பத்துக்குள்ள தேவன் கொண்டு வந்தவர்களை பார்க்கிற பார்வையில சுருக்கமா இல்லாம என்ன பண்ண சொல்றார்? விரிவாக அங்க பார்க்க சொல்லுகிறார். இப்படியாக சகோதரர்களிடத்தில், சபை அங்கங்களிடத்தில் நம்மைப் போல பாடுகளும், வலிகளும், வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டு இந்த ஓட்டத்தில் ஓடுகிறதான யார பார்த்தாலும் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக அங்க எண்ணி மேன்மை பாராட்டுவது அது நமக்கான பாடமும் பாடமும் வேற நிப்பாட்டிடலாமா? பாடமும் அப்புறம் தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட. பாத்தீங்களா? அப்ப தேவன் நம்மகிட்ட இதை எதிர்பார்க்கிறார் என்றால் நம்ம அங்க அதை செய்து முடிப்பதற்கு அங்க நம்ம முயற்சிகள் எடுப்பது நம்முடைய கடமையாகவும் நம்முடைய வேலையாகவும் இருக்கிறத பார்க்கிறோம். 3வது பாயிண்ட்டுக்குள்ள போலாம். 2 பாயிண்ட் தான் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். டைம் ஆகும்போது சகோதரர்கள் கொஞ்சம் இண்டிகேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 7:30 ஆகுது. என்ன டைம்? ஓகே. 3வது பாயிண்ட்டுக்குள்ள போலாம். 3வது பாயிண்ட் பார்க்கும்போது தாழ்மை மகிமைக்கான பாதை. ஹியூமிலிட்டி த பாத் ஆஃப் க்ளோரி. இதுக்கு 2 அப்போஸ்தலர்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. விளக்கங்கள் கொடுக்குறாங்க. பிதாவினுடைய கிருபையில் தரித்து இருக்கிற நாம், பிதாவாகிய தேவனுடைய கிருபையில் தரித்து இருக்கிறவர்களாகிய நாம் அப்படித்தானே இருக்கிறோம்? ஏதாவது வசனம் சொல்ல முடியுமா? நம்ம பிதாவினுடைய கிருபையில இருக்கிறோம் அப்படிங்கிறது ஏதாவது வசனம்? நம்ம இங்க போடல, பிபிடில போடல. யாருக்கா ஞாபகம் வந்துன்னா சொல்லுங்க. நான் நிற்பதும் நிர்மூலம். நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சித்த கிருபை. பாத்தீங்களா? அப்ப நம்ம கிருபைக்குள்ள தேவனுடைய கிருபைக்குள் இருக்கிறோம் என்றால் அது நம்முடைய பலமோ நம்முடைய தாளந்தோ அல்ல. அது தேவனுடைய கிருபை என்கிறத உணர்ந்துட்டு நம்ம இந்த மனத்தாழ்மை என்கிற சுபாவத்தை அணிந்திருக்கும்படி வலியுறுத்துகிறது. பாயிண்ட்ஸ் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தேவனுடைய கிருபைக்குள்ள இருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே உறுதிப்படுத்தி கொண்டோமேயானால் தெய்வீக பிரமாணம் என்ன கேக்குதுன்னா, நீங்க மனத்தாண்மை அணிந்து கொண்டிருங்கள் என்று கேக்குது. பாயிண்ட் புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? திருப்பி சொல்லட்டுமா இன்னொரு வாட்டி? அதாவது நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அப்படின்னா நம்ம தேவனுடைய கிருபைக்குள்ள இருக்கிறோம் என்பதை வாய்மொழியாகவோ அல்ல அறிக்கையாகவோ சொல்லிட்டோம்னா, பிரமாணம் நமக்கு திருப்பி கேட்கிறது, நீங்கள் மனத்தாண்மையை அணிந்து கொண்டிருங்கள். வசனங்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து அப்புறம் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மையை என்ன பண்ணிருக்கணுமா? அணிந்து கொள்ளும். மனத்தாழ்மையை எங்க அணிந்து கொள்கிறது? அங்கதான் வேற ஒண்ணு இருக்குல்ல? என்ன இருக்குதுங்க? பெருமை என்று எழுதி இருக்குது. அதை என்ன பண்ணிடணும்? எரேஸ் பண்ணணும். எரேஸ் பண்ணிட்டு மனத்தாழ்மையை அங்க எழுதுறதுக்கு முயற்சி பண்ணணும். அவ்வளவு சீக்கிரமா எழுதிட முடியுமா? முடியாது. பாத்தீங்களா? அணிந்து கொண்டிருங்கள் என்பதனுடைய அர்த்தம் இதான். அப்போ அந்த மனத்தாழ்மையை என்ன பண்ணணுமா நம்ம? வெறும் மனதளவுல, பேரளவுல, பேச்சளவுல இல்லாம அதை ரெக்கார்ட் பண்ணுங்க, எழுதிடுங்க அப்படின்னு வலியுறுத்துது. வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளோருக்கு எதிர்த்து நிற்கிறார். யார் எதிர்த்து நிக்கிறதாம்? தேவன். எதிர்த்து நிற்பது யார் இப்போ? தேவனே எதிர்த்து நிக்கிறார். யாருக்கா திராணி இருக்கா தேவனுக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு? இருந்துன்னா பெருமை கொள்ளுங்க. பரவாயில்ல. பாத்தீங்களா? பாயிண்ட் சகோதரர் இந்த வசனத்தை எழுதிட்டு அப்படிதான் மீன் பண்ணி எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தேவன் எதிர்த்து நிக்கிறாருன்னா முடிஞ்சா நீங்க தேவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஏன்னா நம்ம தேவனுடைய கிருபைக்குள்ள இருக்கிறோம். தேவனுடைய கிருபைக்குள் இருக்கிறோம் என்கிறவர்கள் தாழ்மையை என்ன பண்ண இருக்கணுமா? மனத்தாழ்மையை அணிந்து கொண்டிருக்கணும். அப்போ பெருமை கொள்வதற்கோ அல்லது தற்பெருமை காட்டுறதுக்கோ நம்மிடத்துல ஏதாவது நம்ம சம்பாதிச்சோமானா, ஏதாவது சேர்த்துச்சோம்னோ நம்மளது கிடையாது எதுவுமே. எல்லாமே தேவன் கொடுத்ததா இருக்கும்போது அதுல பெருமை கொள்வதற்கு அங்க எதுவும் இல்லைங்கிறது நம்ம பார்க்கும் பட்சத்தில் தேவனுடைய வழிநடத்துதலும்
அவர் நமக்கு ஏற்படுத்தின சாதகமான அல்லது பராமரிப்பு சூழ்நிலையில் மத்தியில நம்ம கிருபைக்குள்ள இருக்கிறோமே என்றால், இந்த மூமெண்ட்ஸ் தாழ்மையை நாமோ அணிந்திருக்கிறோமா என்பதையும், திருப்பியும் உங்கள கிருபைக்குள்ள வைத்திருக்கணுமா என்பதையும் டிசைட் பண்றது யார் தான்? தேவன் தான் டிசைட் பண்றாரு. அப்ப தேவன் கண்ணோக்குவாரா இல்லையா? நிச்சயமா பார்ப்பார். குடுக்கிற தேவன், கிருபைக்குள்ள நிலைநிறுத்துகிற தேவன், அதை பார்க்காம என்ன பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறோம்? கொடுக்கறதில்ல. கண்ணோக்குறார். இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம். அழிவுக்கு முன்னானது அகந்தை. அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தை. அப்புறம் விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விடுதலைக்கு முன்னானது விடுதலுக்கு. மன மே விழுதலுக்கு. சாரி விடுதலுக்கு முன்னானது என்னது? மனமேட்டிமை. மனமேட்டிமை. அப்புறம் அழிவு, விழுதல். எங்க நடந்துச்சு 2ம்? ஏதேன்ல நடந்துச்சு. யார் யார் மூலமா நடந்துச்சு? யார் இந்த சாத்தான்? யாரு? மேட்டிமை. எப்ப எதிராளி ஆயிட்டார்? மேட்டிமை. பெருமை. ஆவியின் ஜீவிகள்ல உயர்ந்த ஸ்தானத்துல இருந்த ஒருவர். நான் தேவனுக்கு ஒப்பாவேன் என்று இருதயத்தில் எண்ணிக்கொண்டதுனால. அகந்தை. பாத்தீங்களா? அகந்தை வந்ததுனால என்ன ஆச்சுது? அங்க அழிவு வந்தது. விழுந்துட்டார். அடுத்தது பார்க்கிறோம். ஏவாள். ஏவாளுக்கு என்ன வந்துச்சு? மனமேட்டிமை. மனமேட்டிமை. பாத்தீங்களா? என்ன நினைச்சுட்டாங்க? என் லெவலுக்கு மேல பார்க்க முடியல. கேட்கிற வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. ஆதாம் சத்தத்த கூட இனிமையா இருந்திருக்கும். லூசிஃபரோட சத்தம். எப்படியாவது அந்த வாய்ஸுக்கு சொந்தக்காரர், அந்த அந்த சவுண்டுக்கு சொந்தக்காரர பார்த்தணும்னு துடிச்சிருப்பாங்க. அப்பதான் எதிராளி சொல்றார், "பழத்த சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆயிடலாம்? உங்கள் கண்கள் திறக்கப்படும். திறக்கப்படும். ஆவியின் ஜீவிகள நீங்க பார்க்கலாம். ஆவியின் சரீரத்தில இருந்து கொண்டு நாங்க உங்கள்ட்ட பேச மட்டும் தான் முடியுது. நீங்க எங்கள பார்க்கணும்னா என்ன பண்ணிடணும் நீங்க? ஃப்ரூட்டா சாப்பிடுங்க." என்ன எழுதிட்டாங்க அங்க? மனமேட்மையை எழுதிட்டாங்க. பாத்தீங்களா? அப்போ அந்த பாடம் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் மனத்தாழ்மை. அப்படி மனத்தாழ்மையை தேவன் எதிர்பார்க்கும்போது, கிருபைக்குள் நம்மை மீண்டுமாக வைத்திருக்கும் பட்சத்தில், நிச்சயமாக தேவன் நம்மள்ட்ட என்ன பார்ப்பார்? அந்த மனத்தாழ்மையை எதிர்பார்ப்பார் என்கிறத பார்க்கிறோம். வார்த்தையானவருடைய விஷயத்துல, நம்முடைய இரட்சகர் அவருடைய விஷயத்துல பார்க்கும்போது, அவர் தம்மை தாமே என்ன பண்ணிட்டாராம்? கர்த்தர் இயேசு தம்மை தாமே எங்க தாழ்த்தினார் அவர்? மரண- வார்த்தைகள் நல்லா கவனிங்க. வார்த்தையானவர் லோகோஸா இருக்கும்போது தாழ்த்தினார். எந்த அளவுக்கு தாழ்த்தினார்? இது அடிப்படை வகுப்புல நம்ம படிச்சது தானே? இன்சிடென்ட்டோட கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அது பூமியில. வார்த்தையானவர் எங்க இருந்தார் அவரு? லோகோஸா இருக்கும்போது தம்மை தாமே தாழ்த்தினார். அங்க ஆவியின் ஜீவியா இருந்த லூசிஃபர் என்ன சொல்லிட்டார்? சர்வ வல்லவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லிட்டார். வார்த்தையானவர் என்ன சொல்றார்? தாழ்த்தினார். தாழ்த்தினார். எந்த அளவுக்கு தாழ்த்தினார்? நான் சர்வ வல்லவருடைய பக்கத்துல அவருடைய குமாரனாக, செல்லப்பிள்ளையாக இருக்கிற அந்த மகிமையின் சரீரத்த விட்டு, இந்த பூமியில இருக்கிற சின்ன சரீரம், சின்ன அந்த நிலைமைக்குள்ள, மாம்ச சரீரத்துக்குள்ள போறதுக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு ஒப்புக் கொடுத்தார். பாத்தீங்களா? இந்த காரியத்த தான் அங்க பேசுறார். அப்ப வார்த்தையானவர் தன்னை தானே தாழ்த்தினார். அப்புறம் அவர் தாழ்மையினுடைய தன்மை, தாழ்மையினுடைய பண்பு, அங்க பூமியில இருந்துட்டு மரண பரியந்தம் தாழ்த்தினார். அப்படி மரண பரியந்தம் தாழ்த்தினால தேவன் கொடுத்துட்ட வெகுமதி என்னன்னு பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி ஆகையால் ரொம்ப முக்கியம். ஆகையால் ஏற்ற காலத்திலே
தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஏற்ற காலம் என்றால் என்ன? அல்லது உயர்த்துதல் என்றால் என்ன? ஏற்ற காலம். ஹியூமன் பாடியிலேருந்து குளோரிஃபைடு பாடியில போற காலம். எந்த அளவுக்கு உயர்த்துவார்? ராஜ்யத்துல அவரோடு கூட என்ன பண்ற அளவுக்கு? ஆளுகை செய்கிற அளவுக்கு. பாத்தீங்களா? அந்த ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படி. இப்ப இத நம்ம இதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணலாமா இந்த வசனத்த என்றால், பூமியில நம்ம வாழும்போது கூட, தேவன் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்முடைய மனநிலையில, நம்முடைய தாளந்துகள்ல, நம்முடைய சுபாவத்துல என்ன பண்றார்? வளர்ச்சிய குடுக்கிறார். அப்படி குடுக்கறது கூட, நம்ம விருப்பப்பட்டு தேவன் குடுக்கணும்னு கட்டாயம் இருக்கா? நம்ம கேட்கலாம். அப்போ தேவன் குடுக்கறது, ஒவ்வொரு காலப்பகுதியிலயும் நம்மை உயர்த்துவதற்கு தேவன் சில திட்டங்களையும், சில பரீட்சைகளையும், சில சூழல்களையும் அனுமதித்து, அங்க அந்த வளர்ச்சியையும், அந்த எழுச்சியையும் நமக்குள்ள அங்க கொடுப்பார். அது உயர்த்துகிற காரியம், மகிமைக்குள்ள உயர்த்துகிற காரியமாக அங்க தேவன் கொண்டு போகிறதுக்காக இந்த காரியங்கள அங்க செய்றார். அப்படியானால், அடங்கி இருத்தல் எதை குறிக்கும்? கீழ்ப்படிதல். நம்ம எந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்கிறோமோ, எதை தேவனிடத்தில நன்மையாக, ஈவாக பெறுகிறோமோ, அவைகளை அங்க அடங்கியிருத்து கீழ்ப்படிதலும் அங்க அவசியமாக இருக்கிறது என்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியாக இந்த காரியங்கள பார்க்கும்போது, இப்போ 2 பாயிண்ட்ஸ் முதல்ல பார்த்தோம். 3 பாயிண்ட் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்னா, தேவன் அங்கீகரிக்கிறார், பாராட்டுகிறார், அப்புறம் நம்மை கண்ணோக்குகிறார். இப்ப இன்னொரு காரியம் கூட சகோதரர் தரார். ஆழமான அன்பு கொள்கிறார். இந்த மனநிலையில் வருகிறவர்களிடத்தில் தேவன் என்ன பண்றாராம்? ஆழமான அன்பு கொள்ளுகிறார். என்னென்ன பாயிண்ட்ல நம்ம பார்த்து முடிச்சுட்டோம்னா, 3 சப்டைட்டில்ஸ்ல நம்முடைய தாழ்மை என்கிற சுபாவத்தை, சுய பரிசோதனை, சகோதரர்கள் மத்தியில அந்த தன்மை, அப்புறம் மனத்தாழ்மைக்கான பாதை, மகிமைக்கு செல்கிற பாதை, இவைகளை பார்க்கும்போது, இந்த மகிமைக்கு செல்கிற பாதை அல்லது ஹியூமிலிட்டி இஸ் த பாத் ஆஃப் குளோரி. அந்த இதுக்கு போகும்போது, தேவன் ஒரு இடத்துல ஆழமாக அன்பு கொள்ளாத வரையில், அவங்கள என்ன பண்ண முடியாதுன்னா, மகிமைக்குள்ள கொண்டு போக முடியாது. அப்படி ஆழமான அன்பு கொள்றதுக்கு தேவன் கொடுக்கிற அந்த தன்மை, மனத்தாழ்மையை அணிந்து கொண்டிருப்பதும், மனத்தாழ்மையில் கட்டப்பட்டிருப்பதும் அங்க பார்க்கிறார். இப்பேற்பட்ட ஒரு குணாதிசயத்தை தேவன் பார்க்கும் பட்சத்துல, நம்மிடத்தில் அதிகமான ஆழமான அன்பை அங்க கொண்டு விடுவார். அனுபவிச்சிருக்கோமா நம்ம? கண்டிப்பா நம்ம அனுபவிச்சிருப்போம். தேவன் நம்மீது கொண்டிருக்கிற அன்பை உள்ளபூர்வமாக, உணர்வு பூர்வமாக நம்ம சில சந்தர்ப்பங்கள்ல அனுபவிப்போம். உணர்ந்திருப்போம். அப்போ நாமும் தேவனுடைய அன்பை உணர்கிறோம்னா, தேவன் நம்மிடத்துல காட்டுற அன்பை உணர்வோம்னா, நாம தேவனிடத்துல காட்டுற அன்பு எப்படியாக இருக்க வேண்டுமென்றால், மனத்தாழ்மையை அணிந்து இருக்கிறவர்களிடத்தில் மட்டுமே தேவன் அந்த அன்பை அங்க ஆழமாக பதிய வைக்க முடியுங்கிறத பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது, இந்த அன்பை அல்லது இந்த மனத்தாழ்மையை நமக்கு வேணும்னு விருப்பம் இருக்கு தானே எல்லாருக்கும். அப்படி வேண்டும் என்று விருப்பம் இருந்துட்டா, எந்த அடிப்படையில இத வளர்த்துக் கொள்வது? அப்படி அடிப்படை இல்லாமல் அல்லது ஆதாரம் இல்லாமல் நம்ம அத வளர்த்துக் கொண்டு போவோமேயானால், ஒருவேளை அங்க இந்த இடறி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அத ஃபுல்லி ஆர்கனைஸ்ட் ஆகவும், ரெகுலரைஸ் பண்ணி அத ஒரு அ கன்சிஸ்டன்சி என்ன சொல்லுவோம் அது? கன்சிஸ்டன்சி. நிலையான, சீரான தன்மையில அத வழிநடத்தணும். பார்த்தீங்களா? அப்போ இந்த கோட்பாடுகளுக்குள்ள நம்முடைய தாழ்மை என்கிற மனப்பான்மையை கொண்டு வரும்போது, இதிலிருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, இதனுடைய வளர்ச்சியையும், எழுச்சியையும் அங்க பார்க்க முடியும். அப்படியானால் நமக்கு ஒரு நோக்கம், நாட்டம் மட்டும் இருந்தால் பத்தாது. அதை முதல்ல என்னணும்? பயிர் செய்யணும். அதாவது நாட்டணும், அத வளர்க்கணும், அத உருவாக்கி பெருக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கும் பட்சத்தில், இந்த தேவனோடு உறவாடுகிறது மட்டுமல்ல, தேவனுடைய அன்பு இன்னது என்று புரிந்து கொள்றது மட்டும் இல்ல, ஆழமான அன்புக்குள்ள, தேவனுடைய அந்த உள் உணர்வுக்குள்ள நம்முடைய உணர்வு, நம்முடைய ஃபீலிங் அங்க போய் மெர்ஜ் ஆகுறத பார்க்க முடியும். அப்படி பார்க்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும்னா, மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு இருப்பது அங்க தேவனுடைய பிரமாணமாக அல்லது எதிர்பார்ப்பாக அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம்.
அடுத்ததாக இன்னொரு டைட்டில் கூட கொஞ்சம் குயிக்கா பார்க்கலாம். தெளிந்த மனது, மனத்தாழ்மையாய் இருக்கும். ஆங்கிலத்துல அது பார்க்கும்போது சவுண்ட் மைண்ட் இஸ் தி Hum- Humble சவுண்ட் மைண்ட் is humble. இஸ் ஹம்பிள். சவுண்ட் மைண்ட்னா என்னது? அதான் தெளிந்த புத்தி. நம்ம ஜெனரலா சொல்லுவோம்ல, சவுண்ட் மைண்ட் சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? ஆ, தெளிந்த புத்திக்கு சவுண்ட் மைண்ட்ன்னு சொல்லுவோம். அப்போ தெளிந்த புத்தி எதை காட்டும்னா, மனத்தாழ்மையை காட்டும். அப்ப நம்ம தெளிந்த புத்தியை உடையவர்களாக அதை பெற்றிருக்கிறோம் என்பதற்கு அத்தாட்சியே என்னது அது? மனத்தாழ்மை தான். அப்படி இருக்கும் பட்சத்துல தெளிந்த புத்தியினுடைய கொள்கை என்னென்ன தவிர்க்கணும்னு சொல்லுது பாருங்க. புத்தியீனமான எண்ணத்தை முதல்ல என்ன பண்ணணும்? தவிர்க்கணும். புத்தியீனமான எண்ணம் என்றது என்னது? 2 காரியங்கள். மற்றவர்களிடத்துல குறை கண்டுபிடிக்கிறது, மாம்ச விதமான பலவீனங்களை கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணிடணும்? எரேஸ் பண்ணிடணும். அவங்களுடைய பலவீனங்கள் எடுத்துடணும். அவங்கள தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக அங்க எண்ணணும். இது ஒரு பாயிண்ட் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பெற்றிருக்கிற தாளந்து, வல்லமை, திறமை எதுவுமே நம்முடையது இல்ல. அது தேவன் கிருபையாக, ஈவாக நமக்கு தந்திட்ட காரியம் என்கிறத அங்க நினைவுல கொள்ளணும். நம்மை குறித்து தெளிந்த எண்ணம் உடையவர்களாக பார்த்துக்கொள்ள வேணும். இதுக்கு நம்ம பெற்றிருக்கிற எல்லா தாளந்துகளையும் எண்ணி பார்த்து, அவைகள் தேவனிடத்திலிருந்து மட்டுமே கிடைத்தது என்பதை முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அங்கீகரித்திருக்கணும். மற்ற சகோதர, சகோதரிகளை விட நம்ம பெற்றிருக்கும் தாளந்து அதிகமாக காணும்போது, அதை தந்தவருக்கு என்ன பண்ணலாம்? மற்றவங்கள விட அதிகமாக நமக்கு தாளந்து கிடைச்சுன்னா, அதை தேவன் தான் நமக்கு தந்திருக்கிறார் என்கிறத நம்ம உணர்ந்திருப்போம். அப்படி உணர்ந்துட்டோம்னா என்ன பண்ணலாம்? ம். என்ன பிரதர்? சகோதரர்களுக்கு திருப்பி கொடுங்க. நல்ல பாயிண்ட். தாழ்மையை வளர்த்துக் கொள்ளணும். அன்பு செலுத்தணுமா? பாத்தீங்களா? அப்போ அன்பை செலுத்துறது நன்றியாக செலுத்தணும். அப்போ நமக்கு தேவன் ஒரு தாளந்தை தருகிறார் என்றால், அதற்கு நன்றி செலுத்துகிறவர்களாக அங்க இருக்கும்போது, நம்முடைய மனது அங்க தெளிவானதா இருக்கும். இப்ப இந்த 4வது பாயிண்ட்ல நம்ம பார்க்கிறது என்னதான்? தெளிந்த மனது, சவுண்ட் மைண்ட். மனத்தாழ்மையினுடைய அடையாளமாக இருக்கும். அப்படி மனத்தாழ்மை நமக்குள்ள இருக்கிறது என்கிறத நம்ம அடையாளம் கண்டு கொண்டால் கூட, அத ஒழுங்குபடுத்தி, சீர்படுத்தி, அத ஒரு அ ரெகுலரைஸ் பண்ணி, அத சீரான பாதையில கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து எடுத்துட்டு வர்றதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ணிட்டோம்னா, அந்த மனத்தாழ்மை தெளிந்த புத்தியை உடையவர்களுக்கு மட்டுமே அங்க இருக்கும்படியாக அங்க தேவன் பார்த்திருக்கிறார். அப்ப தெளிந்த புத்தி நமக்கு இருக்கிறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற சப்போர்ட் என்னது? அவருடைய ஆவி. அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்ப தேவனுடைய ஆவியை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிட்டோம்னா, நமக்குள்ள என்ன இருக்கணுமா? மனத்தாழ்மை. சும்மா வச்சிருக்கலாமா? இல்ல அணிந்திருக்க வேண்டும். மனத்தாழ்மை அங்க அணிந்திருக்கன்னு பார்க்கிறோம். அப்போ இப்படியான ஒரு காரியத்த நம்ம பார்க்கும்போது, நான் பெற்றிருக்கிறதான நன்மைக்கு, அல்லது கிருபைக்கு, அல்லது தாழ்ந்துக்கு நன்றி மட்டுமே ஏறெடுப்பேன். ஒரு கணப்பொழுது கூட கனம் கொள்ள மாட்டேன். என்ன கனம்? தலைக்கனம். பார்த்தீங்களா? அப்படியானால் தேவன் நமக்கு தந்திருக்கிற எந்த ஒரு கிருபைக்கும் நன்றி மட்டுமே ஏறெடுப்பேனே தவிர, எனக்கு அதை நான் பெருமையாக எண்ணுவது இல்லை என்கிற ஒரு பார்வை நம்ம பார்த்துட்டோம்னா, அது என்னவாக இருக்கும்? தெளிந்த புத்தியின் வெளிப்படுதலாக அங்க இருக்குங்கிறத பார்க்கிறோம். வேற இன்னொரு பாயிண்ட் கூட பார்க்கலாம். நம்ம பெற்றிருக்கிற ஈவுகளுக்கு சந்தோஷம் கொள்ளலாமா? கொள்ளக்கூடாதா? எப்படி வெளிப்படுத்துறது? பொதுவா நம்ம சந்தோஷத்த எப்படி வெளிப்படுத்துவோம்? சிரிப்புல. ஓகே. வேற? அவங்ககிட்ட சொல்லி உற்சாகம். பார்த்தீங்களா? உற்சாகம். வேற? ஆனா சிலர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க? தலைகால் பிரியாம ஆடுவாங்களா? இது ஒரு விதம். தலைகால் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு என்ன இருக்காது? ஒரு அர்த்தமே இருக்காது. அதான் அந்த காலி டம்ளர்ல வெத்து காயின போட்டு ஆட்டுற மாரி தான். கிளுகிளுப்பு காட்டுற மாரி. அப்படி இருக்கக்கூடாது. வேறு சிலர் பாருங்க, உம்முன்னு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்னட்ட நெறைய டேலண்ட் இருக்குது. உம்முன்னு தான் இருப்பேன். இப்படி இருக்கிறதுக்கு தான் தேவன் தாழ்ந்து குடுத்தாரா? தெளிந்த புத்தியா இருக்கணும்.
அதுக்கு உர்ன்னு இருக்கணுமா? அப்படி ஏதாவது எழுதியிருக்கா? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? இல்ல. பார்த்தீங்களா? உற்சாகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அது மனப்பாங்குல தற்பெருமை உள்ளதா இருக்கக்கூடாது. அந்த தாளந்தை பெற்றதுக்காக பெருமிதம் அல்லது மகிழ்ச்சி கொள்ளலாம். அது பிறரை பிறர் மத்தியில தங்களை உயர்த்தி காட்டுற மாரி அங்க இருக்கக்கூடாதுங்கிற கொள்கைகள், கோட்பாட்டின் கீழ அது அமைய வேண்டுங்கிறத பார்க்கிறோம். அப்படியானால் தேவன்ட்ட போய் கேட்கணும். எதுக்கு இந்த தாளந்த தந்தீங்கன்னு? கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? கேட்கணுமா? கேட்கணும். அப்ப தேவன் இந்த ஒரு தாளந்தே ஒருத்தருக்கு குடுக்குறாருன்னா, ஒரு காரண காரியம் இல்லாம குடுக்கறதில்ல. தேவன்ட்ட கேட்கணும். அப்ப அதை பயன்படுத்துகிற அந்த உரிமை யார்ட்ட தான் இருக்கும்? தேவன்ட்ட இருக்கும். அதை என்ன உரிமைக்காக, என்ன தன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் தந்திருக்கிறாரோ, அந்த தன்மையில பயன்படுத்துறதுக்கு அங்க தேவன்ட்ட போய் கேட்கிறது அருமையானதாக இருக்கும் என்கிறத கூட பார்க்கிறோம். பெருமை என்ற இருதயத்தை இயல்பாகவே கொண்டிருக்கும் ஒருவர், தன்னை கீழ்ப்படுத்தினவருக்கு அல்லது கீழ்ப்பட்டிருக்கிறதுக்கு நிலைமைக்கு அனுமதிக்கும்போது, தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். இந்த பாயிண்ட் கொஞ்சம் டஃப்பா இருக்கும் புரியறதுக்கு. இயல்பாவே நான் பெருமையானவன். என்னுடைய ஜென்ம சுபாவமே அப்படி இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணிட்டேன், சத்தியத்தின் அறிவை அடைந்த பிற்பாடு, இந்த பிரமாணங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கட்டுப்படுத்திட்டேன். கீழ்ப்பட்டுட்டேன். தேவனுடைய பார்வையில அது எப்படி இருக்கும்? இதுதான் உகந்ததா இருக்கும். தேவனிடத்தில் நம்ம இத மனத்தாழ்மையை அங்க காட்டுற மாரி இருக்கும். தேவன் நமக்கு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார் என்பதற்கு வசனம் நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் ம். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். என்னென்ன இருக்குது? பலம் இருக்குது, அன்பு இருக்குது. பலம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அந்த அணிந்து கொள்ளுங்கள், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு கட்டளை இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம்? பலத்தை உபயோகப்படுத்தலாம். அன்பு எப்படிப்பட்ட அன்பு? தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணக்கூடிய அந்த அன்புக்கு நம்ம அங்க பார்த்துக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனங்கள். மற்றபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா, பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடு. ஆவியானவர் யாரு? தேவனுடைய ம். தேவனுடைய ஆவி. ஆவியானவர். இங்க இந்த இடத்துல கமெண்ட்ரில பாருங்க. இந்த இடத்துல ஆவியானவர் யார் யாரை குறிப்பிடுகிறார்? நம்ம தேவனுடைய ஆவிக்கு ஆவியானவர் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இத எடுக்க முடியுமா பாருங்க கமெண்ட்ரி. வரல. அது that were the son of God. அது நம்முடைய இரட்சகர். வேர்ட் ஆஃப் காட். சன் ஆஃப் காட். அது நம்ம கர்த்தர் இயேசு இப்போ மகிமையில இருக்கிறார் இல்லையா? மகிமையில இருந்து என்ன பண்றார்? பரிந்து பேசுகிறார் அப்படித்தானே? பரிந்து பேசும்போது நம்ம இவ்வளவு முயற்சிகள் எடுத்துட்டோம்.
என்னென்ன ஸ்டடீஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த தாழ்மை, மனத்தாழ்மை இத அணிந்து கொள்றதுக்கு சகோதரன். சகோதரர்களிடத்தில எப்படி பிஹேவ் பண்ணணும்? அந்த தாழ்ந்துகளை தந்த தேவனுக்கு நம்ம எப்படி திருப்பி அத செலுத்தணும்? இவ்வளவு முயற்சிகள் எடுத்து, இதை அணிந்து கொள்வதற்கும், இதை பற்றிக் கொள்வதற்கும், இதை வளர்த்துக் கொள்வதற்கும் நம்ம முயற்சி எடுத்துட்டோம்னா, ஆவியானவர் என்பது அங்க குமாரன். பரிந்து பேசுகிறவர். நம்முடைய ஆவியுடனே என்ன பண்றாராம்? நீங்க செய்றது சரியா செய்றீங்க அப்படின்னுட்டு அங்க ஒரு சாட்சி சொல்லுவார். இந்த சாட்சியை பெற்றுக்கொள்ளணும். பார்த்தீங்களா? அப்போ அந்த தன்மை எப்படிப்பட்ட தன்மையை நம்ம பார்க்கிறோம் என்றால், தெளிந்த மனது உடையவர்கள் அல்லது மனத்தாழ்மையை அணிந்து கொண்டிருப்பவர்கள், நம்முடைய இரட்சகரோடு நம்முடைய தலையானவரோடு இருக்கிற நெருக்கத்திலையும், ஐக்கியத்திலையும் பலப்படுவதோடு மட்டுமல்ல, அவர் நம்மோட என்ன பண்ணுவாராம்? நம்முடைய ஆவியோட பேசி, நீங்க செய்றது நன்றாக செய்கிறீர்கள் என்கிற அந்த சாட்சியை அங்க பகரும்படியாக இருக்கும். அப்படினால் நம்முடைய முயற்சிக்கு எப்போதும் துணை நிற்கிறவர் நம்முடைய இரட்சகர். பார்த்தீங்களா? அந்த முயற்சியில நம்முடைய இரட்சகர் அங்க துணை நிற்கிறார் என்கிற ஒரு புரிதல் நமக்குள்ள அங்க இருக்கிறத பார்க்கிறோம். இப்படியாக இன்னும் ஒரு 6, 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒருவேளை இதுல இன்னும் அத நெருங்கி பார்க்கணும் என்கிற விருப்பம் இருக்கிறவர்கள், ரீபிரின்ஸ் ஆர்டிகிள் நம்பர் 5842 கொஞ்சம் அ ஃபுட் ஃபார் நியூ கிரியேஷன் அதுல இருக்குது. இல்ல உங்களுக்கு கையில ஏதாவது ஆர்டிகிள் கிடைச்சதுன்னா, அ அத கொஞ்சம் அ ஒழுங்குமுறை புக்ல கூட அங்க இருக்கிறதா சகோதரி சொல்றாங்க. பார்த்து அத பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப நம்ம ஆதார வசனத்துக்குள்ள வரலாம். ஆதார வசனம் படிங்க பிரதர். கொஞ்சம் போடுங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். தலைப்பு படிங்க சிஸ்டர். ஹெட்டிங். ஆ. உண்மை என்னது? திருப்பி சொல்லுங்க டைட்டில். உண்மையான மனத்தாழ்மைக்குள் உள்ளடங்கி இருப்பது என்ன? அதான் கேட்கிறோம். என்னது? பாருங்க அது நம்ம மீனிங்கா பார்க்கணும். அர்த்தமா பார்க்கலாம். அர்த்தமா பார்க்கும்போது, உண்மையான மனத்தாழ்மைக்குள் அடங்கி இருப்பது என்றால் என்னன்னா, மகிமை. இப்ப தேவன் எதிர்பார்க்கிற காரியம், அவருடைய புத்திரர்கள் இடத்தில் என்ன இருக்கணும்? மனத்தாழ்மை இருக்கணும். அப்படி மனத்தாழ்மை என்ன பண்றாருன்னா, அடுத்தடுத்த சப்டைட்டில்ஸ்ல நம்ம பார்க்கும்போது, உண்மையான கீழ்ப்படிதல் என்னன்னு பார்க்கிறார். அப்புறம் பொய்யான கீழ்ப்படிதல் என்னங்கிறத பார்க்க சொல்றார். அப்புறம் நம்ம பார்க்கும்போது இன்னும் கீழ்ப்படுத்தி ஒப்புக் கொடுத்தல்ல உண்மைத்தனம் எப்படி இருக்குது? அப்படி உண்மைத்தனம் இருப்பதற்கு தேவன் என்ன பண்றாருன்னா, பரீட்சைகளை அனுமதிக்கிறார். அப்படி பரீட்சைகள் கொடுத்த அப்புறம் சோதனைகள் நடுவுல நம்முடைய மனத்தாழ்மை அல்லது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு பார்க்கிறார். அப்புறம் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ் கீழ்ப்படிதலினுடைய உயர்ந்த தரம் அது என்னன்னு பார்க்கிறார். அப்புறம் கீழ்ப்படிதலுக்கான கொள்கை என்னான்னு பார்க்கிறார். அந்த கீழ்ப்படிதலுக்கான கொள்கை நம்ம பார்க்கும்போது லூக்கா 14 நம்ம கடைசி எண்ட் பாயிண்ட் இப்ப எடுக்கிறோம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். தன்னைத்தான் உயர்த்துகிறவனும் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். என்ன லா இது? என்ன சட்டம் இது? எங்க எழுதியிருக்கு இந்த சட்டம்? யார் சொன்னது இந்த சட்டத்த? இது ஒரு சட்டம் மாரி தெரியுதா? லா மாரி தெரியுதா? லா தானே, சட்டம் தானே. எங்க எழுதியிருக்கு? யார் சொன்னது இது? தன்னைத்தான் தேவன் ஏற்படுத்தின சட்டம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். யார் அதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? லூசிஃபர். இப்ப தன்னைத்தான் தாழ்த்தினது யாரு? கர்த்தர் இயேசு. தன்னைத்தான் உயர்த்தினவன் என்ன சொல்லி உயர்த்தினான்? நான் சர்வ வல்லவருக்கு ஒப்பாவேன்.
அவருடைய ஆலயத்தில் வீற்றிருப்பேன். வடதிசையின் ஆலயத்துல வீற்றிருப்பேன். இது ஒரு பாயிண்ட். இப்ப தன்னைத்தான் தாழ்த்தினது யாரு? அந்த தன்னைத்தான் உயர்த்தினவன் என்ன சொல்லி உயர்த்தினானோ, அந்த இடத்துல தன்னைத்தான் கீழ்ப்படுத்தினவருக்கு ஏற்படுத்தினார் பிளேஸ். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பாத்தீங்களா? அப்போ தேவன் தன்னைத்தான் தாழ்த்தினவருக்கு கொடுத்துட்ட வெகுமதி, அந்த வலது பார்சம் வடதிசையின் அந்த கூடுகையா? ஆலயமா? கூடாரம். பாத்தீங்களா? இப்போ கொள்கை என்ன சொல்லுதுன்னா, லா என்ன சொல்லுதுன்னா, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்படின்னா தேவன் தம்முடைய புத்திரர்களிடத்தில், சபையின் அங்கங்களிடத்துல, புது சிருஷ்டிகளிடத்துல எதிர்பார்க்கிற கொள்கை இததான் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 5:6. ஆகையால் ம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்துல நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தேவன் நம்மள உயர்த்துவார். உயர்த்தணும்னா தேவன் எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதல். கர்த்தர் இயேசு ப்ரூஃப் பண்ணி காட்டின விஷயம் பிலிப்பியர்ல எழுதப்பட்டிருக்கு, நமக்கு தெரியும். அவர் எது வரைக்கும் தாழ்த்தினார்? சிலுவையின் மரண மரண பரியந்தம் தாழ்த்தினார். அந்த சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார் என்று சொல்லும்போது, எப்பேர்ப்பட்ட மாம்ச சரீரத்துல அவர் இருந்தாருன்னா, பரிபூர்ண மாம்ச சரீரத்துல இருந்தார். அவர் சிலுவையில ஒப்பு கொடுக்கும்போது. அந்த பரிபூர்ண தன்மையில, அந்த பரிபூர்ண தன்மைக்கே உரிய ஆற்றல் இருக்கும். சிந்திக்கும் திறன் இருக்கும். அந்த தாழ்த்துதல்லேருந்து அல்லது எதிராளிட்டேருந்து தப்பித்துக் கொள்ளுறதுக்கு எல்லா முறைகளும் இருக்கும். அது இயேசு போய் கேட்கிறார் தேவன்ட்ட. அப்ப அந்த பாத்திரம் கொஞ்சம் மாற்ற முடியுமான்னு ஒரு ஆலோசனை கேட்கிறார். கொஞ்சம் மாத்திடுங்களேன், முடிஞ்சா. சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என்ன சொன்னார்? நோ, 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 நோ. என்னுடைய சித்தத்தின்படி இல்ல. சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி. புது சிஷ்டிகளுக்கும் இதே மாதிரியான ஒரு போராட்டங்கள் வருமா? ட்ரபிள்ஸ்ல, சோதனைகள்ல மாட்டும்போது. அப்போ அந்த சோதனைக்குள்ள அமிழும்போது, அல்லது அந்த துவண்டு போகிற ஸ்டேஜ் வரும்போது, தப்பிக்கிறதுக்கு புது சிஷ்டி நெறைய வழிமுறைகள தேடும். அப்படி தேடும்போது, நம்முடைய மனநிலையை தேவன் பார்க்கிறார். அப்ப அந்த சூழ்நிலைக்குள் அனுமதித்தது யாரா தான் இருக்கணும்? தேவன் தான் அனுமதிச்சார். அப்படின்னா, சூழ்நிலைக்குள் அனுமதித்த தேவன்ட்ட நம்ம தப்பிக்கிறதுக்கு என்னதான் கேட்கணும்? நம்முடைய சுய விருப்பத்தை அங்க முன்வைக்காமல், தப்பித்துக் கொள்ளும்படியான மார்க்கத்தை தேவன் உண்டு பண்ணுவார். அத தேடணுமே தவிர, தேவன் ஏற்படுத்தி இருக்கிற முறைமையை தேடணுமே தவிர, நம்முடைய சுய விருப்பத்தையோ, சொந்த தப்பித்துக் கொள்ளும் மார்க்கத்தையோ தேடாமல், இந்த மரண பரியந்தம் தாழ்த்துதல் என்கிற அந்த ஃபார்முலாக்குள்ள, அந்த சட்டத்துக்குள்ள, அந்த லாக்குள்ள நம்மை கட்டுப்படுத்துறதுக்கு மிக, மிக முக்கியமானது தாழ்மை மற்றும் மனத்தாழ்மை. இந்த தாழ்மையும், மனத்தாழ்மையும் நம்ம சம்பாதித்துக் கொண்டால் கூட, கீழ்ப்படிதல் என்கிற ஒன்று இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? அத அச்சீவ் பண்ண முடியாது. அப்படி அச்சீவ் பண்ணிட்டா கூட, கீழ்ப்படிதல் காட்டிட்டா கூட, அந்த கீழ்ப்படிதலில் உண்மையை தேவன் பார்க்கிறார். அப்படி அந்த உண்மை தன்மையை காட்டும்போது, அதுக்கு வெகுமதியாக தேவன் வைத்திருக்கிற காரியம், ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து நற்கிரியைகளை செய்து. மகிமையும் எது? மகிமையும் அப்படின்னா? தெரியாது நமக்கு. ஓகே. அடுத்தது? கனத்தையும் அப்படின்னா? இங்கே கேள்விப்பட்ட மாரி தான் இருக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியுமா நமக்கு? அடுத்தது? அழியாமையும் திருப்பி சொல்லுங்க. என்னென்னது? மகிமை, மகிமையும் கனம், கனம். அழியாமை. யாருடையது இந்த சொத்துக்கள்? யாருடையது இது? இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் யாருது? இது. தேவனுடையது. இப்ப யாருக்கு குடுக்க போறாராம் அத? திரு. எவர் ஒருவர் நற்கிரியை சோர்ந்து போகாமல். நற்கிரியை அந்த நற்கிரியையில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னது? சோர்ந்து போகாமல். இருதயத்த ஓப்பன் பண்ணி அங்க எழுதி இருக்கிற
பெருமையை என்ன பண்ணிடணும்? அழிச்சிடணும். சகோதரர்களை என்னவா இருக்கணும்? தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக, அதுக்கு நிறைய டெர்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது கீழ்ப்படிதலை காட்டணும். அந்த கீழ்ப்படிதலிலும் என்ன பண்ணணும்? உண்மை இருக்கணும். இவைகள் இருக்கும் பட்சத்தில் இது தேவன் நமக்கு தருவார். கனத்தை கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சொல்ல மாட்டார். மகிமையை கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குன்னு சொல்ல மாட்டார். நித்திய நித்தியத்துக்கும் அழியாமை. இதுதான் தேவன் நமக்கு தருகிற பரிசு. இப்ப இந்த புரிந்து கொள்ளுதலை டைட்டில், அதாவது தலைப்புல கொண்டு போய் பொருத்தி பாருங்க. உண்மையான மனத்தாழ்மைக்கு உள் உள் அடங்கியிருப்பது என்ன? இதுதான் அடங்கியிருக்கு. பாத்தீங்களா? இதை பெற்றுக்கொள்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? போராடுறோம், ஓடுறோம், எக்லீஷா வரோம், படிக்கிறோம், கேட்கிறோம். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்றது எதுக்காகன்னா அதுக்கு தான். நம்முடைய எய்ம் மட்டும் தான் அங்க இருக்குது. பட் செயல்ல பாத்தீங்களா? வெறும் எண்ணம், எய்ம் இருக்கணும், எண்ணம் இருக்கணும். பட் செயலாக்கத்துல இவ்ளோ பிராக்டிகல் ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. பாத்தீங்களா? இவைகளை நம்ம செய்தோம்னா, அந்த இலக்கை அடைவதற்கு தேவனுடைய உற்சாகம் ஊட்டுதலும், ஊக்கப்படுத்துதலும், வழிநடத்துதலும் இன்னும் அருமையாக இருக்கும். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம இடையில கொஞ்சம் விட்டுட்டோம். இந்த மனத்தாழ்மை, கீழ்ப்படிதல் நம்ம எந்த அளவுக்கு காட்டுறோமோ, அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணுவாராம்? அவருடைய வார்த்தைகளை நமக்குள்ள நிரப்பி, அந்த வார்த்தைகளினாலே நம்மை என்ன பண்ணுவாராம்? ஊக்கப்படுத்துவாராம். இப்ப கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணி பார்ப்போமே. ஒரு வாரத்துக்கு எத்தனை கூடுகைகள் நடக்குது பிரதர்? ஆன்லைன், ஆஃப்லைன் எல்லாமா? சண்டே, அப்புறம் மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே 4 கூடுகைகள். யாருக்கு கொடுத்திருக்கிறார் இத? தேவன் தம்முடைய புத்திரராக எண்ணி கொடுக்கிறவர்ட்ட. நம்ம எல்லாரும் அதுல கலந்துக்கிறோமா இல்லையாங்கிறது கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி. சரி, கலந்துக்கிட்டோம். அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ள போச்சுதா? என்ன நோக்கத்தோடு தேவன் அந்த வார்த்தைகளை பரிமாறினாரோ அது உள்ள போச்சுதா? இது தவிர்த்து டெய்லி மன்னா படிக்கிறோம், இரவின் கீதம் படிக்கிறோம், வாக்குத்தத்தம் படிப்போம், ரீட் பண்ணுவோம். இதெல்லாம் கிரியை செஞ்சுச்சா? அப்படியெல்லாம் கேட்காதீங்க பிரதர், எனக்கே இல்ல. திருப்பி கேட்கவா அத? பிரதர் திருப்பி கேட்கணுமா? வேண்டாம்ல, ஒரு வாட்டி சொன்னாலே புரிஞ்சுச்சுல்ல? பாருங்க, எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம. புது சிருஷ்டின்னு சொல்றோம். தேவனுடைய புத்திரர் சொல்றோம். மீட்கப்பட்டவர்கள் சொல்றோம். எங்களுடைய இலக்கு பூமிக்குரியதல்ல, மகிமைக்குரியதுன்னு சொல்றோம். பிராக்டிகலா செய்ய வேண்டியது செஞ்சிருக்கோமான்னா கொஞ்சம் கேள்வி. சரி, அத கூட விட்டுடுவோம். ஒரு வாரத்துக்கு 4 கூடுகைகள், 4 ஆசீர்வாதங்கள தேவன் வச்சிருக்காருன்னா, ரெகுலரா தான் அங்க அட்டெண்ட் பண்றோம். பலன் இருக்கணும்ல? கேட்டுட்டோம்னா அது பதிலன் இருக்கணும்ல? இப்போ கொஞ்சம் கால்குலேட் பண்ணி எல்லாருக்கும் கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கும்னு நெனைக்கிறேன். எவ்வளவு கிருபைகளை நம்ம இழந்திருக்கிறோம்? எவ்வளவு லாஸ் பண்ணியிருக்கோம்? எதுக்கு நம்ம வியாபாரம் பண்றோம்? எதுக்கு பிசினஸ் பண்றோம்? நஷ்டப்படுறதுக்கா? டைம வீணடிக்கிறதுக்கா? எனர்ஜி வேஸ்ட் பண்றதுக்கா? இதெல்லாம் செலவிடுறோம்ல? டைம், எனர்ஜி, பண விரயம், நேரம். எதுக்கு? வளர்ச்சி அடையறதுக்கு தானே. பாருங்க, வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு காரணம் மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ளாமல் இருப்பது. மனத்தாழ்மையை நம்ம அணிந்து கொள்ளணும்னா, முதல்ல தாழ்மை என்கிற சுபாவத்தை, பணிவு என்கிற சுபாவத்தை நம்ம பயிரிடணும். அப்படி பயிரிடும் பட்சத்தில் அதனுடைய நிலைப்பாடுகளை நம்ம சொல்லிட்ட கொள்கைகளோடு, அதன் தன்மைகளோடு உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது மனத்தாழ்மை அணிந்து கொள்ளத்தக்கதாக வளரும். அப்படி வளர்கிற மனத்தாழ்மையின் அடிப்படையில் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்வதில் உறுதியா இருப்போம். கீழ்ப்படிதலை காட்டுவோம். அந்த கீழ்ப்படிதலில் உண்மையா இருப்போம். இப்படியாக சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யும்போது தேவன் தருகிற ஆசீர்வாதம் என்ன பார்க்கிறோம்? என்னென்னது சொல்லுங்க? இமையா வெறும் பேரளவுல தான் நம்மளால இப்ப பேச முடியும். அதனுடைய
உண்மையான அர்த்தம் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. ஆனாலும் ஓரளவுக்கு தேவன் தந்திருக்கிற வெளிச்சத்தின் அ அ பலனாக அதை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தால் கூட, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இதுவே. அப்படியாக இந்த ஆசீர்வாதத்தை தேவன் தர்றதுக்கு, நம்மிடத்தில முதல்ல ஆழமான அன்பு கொள்ளணும். அவர் ஆழமான அன்பு கொள்ளணும்னா, நாம் தாழ்மையை, மனத்தாழ்மையை அங்க அணிந்திருக்க வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு மேலான சத்தியம். தேவன் நமக்கு கிருபையாய் இறங்கி தந்ததற்காக, இரட்சகர் மூலமாக நாம் நன்றிகளையும், துதிகளையும் தேவன் ஒருவருக்கே ஏறெடுத்துக் கொள்கிறோம். பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.